அனைவருக்கும் வணக்கம். சக்ராஸ் பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு. நேத்து நம்ம 3 சக்ராஸ் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த 4 சக்ராஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர், வணக்கம் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஹார்ட் சக்ரா. ஹார்ட் சக்ராவை நம்ம வந்துட்டு அனாஹட் சக்ரான்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்ல. இது வந்துட்டு கிரீன் கலரா இருக்கும். எங்க இருக்குதுன்னு சொன்னாக்கா வந்துட்டு செஸ்ட்டுக்கு நடுவுல, நம்ம செஸ்ட் இருக்குது இல்லையா, அது நடுவுல வந்துட்டு நம்ம ஹார்ட் சக்ரா இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு பிசிக்கல் பாடியில, இன்னொன்று வந்துட்டு மென்டல் ஸ்டேட்ல எப்படி வந்துட்டு அது வேலை செய்யும்ட்டு. மென்டல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஹார்ட் சக்ரா இஸ் ஈக்குவல் டு லவ் சக்ரா. ஸோ அன்பு நிறைந்த சக்ரான்னா அது வந்துட்டு அன்பு, அதுதான் ஹார்ட் சக்ரா. ஸோ அதோட வேலை என்னன்னாக்கா, யாருக்கு இது ரொம்ப ஆக்டிவா இருக்கோ அவங்க வந்துட்டு ரொம்ப அன்பானவங்களா இருக்குவாங்க. எந்த நேரமும் அன்பு கொடுக்குவாங்க. அன்கண்டிஷனல் லவ் என்றோம் தெரியுமா, அது எப்போ வரும்னாக்கா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணாம யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களால ஒண்டிதான் அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க முடியும். ஸோ அந்த அன்கண்டிஷனல் லவ் அவங்க ஹார்ட் சக்கராவோட ஆரால யார் யார் வராங்களோ அத்தனை பேருக்குமே அவங்க வந்துட்டு அன்பு கொடுக்குவாங்க. ஓகேங்களா, அன்பானவங்களா இருக்குவாங்க. ஸோ ஹார்ட் சக்கரா யாருக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கோ, அன்பு ஜாஸ்தி இருக்கோ, கைண்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கோ, அப்புறமா வந்துட்டு கம்பேஷன் ஜாஸ்தியா இருக்கோ, கிராட்டிடியூட், எப்பவுமே கிராட்டிடியூட் சொல்லுவாங்க, அண்ட் ஃபர்கீவ் பண்ணுவாங்க. யார் எது பண்ணாலுமே ஃபர்கீவ் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, எங்க வந்துட்டு அன்பு இருக்கோ, ஜட்ஜ் பண்ணாம எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அங்க அன்பு இருக்கும். ஸோ அப்ப அந்த அன்பு அங்க இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா ஃபர்கீவ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்துட்டு. ஓகேங்களா, அண்ட் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஜாய் இருக்கும். ஏன்னா அன்பு ஜாஸ்தியா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆஸ் யூஸ்வலி அந்த ஹாப்பி ஜாய் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் அந்த பர்சனுக்கு. அப்புறமா வந்துட்டு ஹாப்பினஸ் ஜாய் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. பேஷன், அவங்க எந்த வேலை செய்யறாங்களோ அந்த வேலையில நீங்க பேஷன் பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த பேஷன் வந்துட்டு நீங்க யார்கிட்ட பார்க்கலாம், இந்த மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க சொல்லுவாங்க, இது என்னோட பேஷன். வாட் இஸ் இட் பேஷன்? லவ், அன்கண்டிஷனல் லவ் ஃபார் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்ல அந்த வாய்ஸ்க்கோ எதுக்கோ அந்த மாதிரி. ஸோ அது நீங்க பார்க்கலாம் வந்துட்டு. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு அன்பா இருக்குவாங்க. ஓகேங்களா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் அவங்க எப்பவுமே அன்பு தான் வந்துட்டு ப்ரையாரிட்டியா கொடுத்துன்னு இருக்குவாங்க. ஓகேங்களா, சப்போஸ் பிளாக் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜட்ஜ்மெண்டல் வந்துருவாங்க. ஸோ எப்போ ஜட்ஜ்மெண்டல் வந்துருதோ அங்க லவ் வந்துட்டு பிளாக் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடும். ஸோ அவங்களால யாருக்கும் அன்பு கொடுக்க முடியாது. ஓகேங்களா, இன்னொன்று வந்துட்டு ஐசோலேட் தெம்செல்ஃப். அவங்க தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க வாழ்க்கையில. ஐயோ எங்களுக்கு யாருமே இல்லை அன்பு கொடுக்கறதுக்குன்ட்டு ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க அந்த பர்சன். ஓகேங்களா, அண்ட் ரொம்ப கோவம் இருக்கும். ஓகேங்களா, ஹேட்ரட் இருக்கோ, ஈகோ ஜாஸ்தி இருக்கோ, ஃபர்கீவ் பண்ண மாட்டாங்க. அப்புறமா வந்துட்டு ரொம்ப பாஸ்ட் பத்தியே நினைச்சுன்னு இருக்குவாங்க. இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. எப்ப அது வரோம்னாக்கா நம்ம ரொம்ப பாசம் வச்சுன்னு இருக்கோம், அங்க கூட லவ் தான், ரொம்ப பாசம் வச்சுன்னு இருக்கோம், அவங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டு இருக்குவாங்க. ஸோ அந்த பாஸ்ட் மெமரிஸ்லயே அவங்க வந்துட்டு டுவெல் ஆயினே இருக்குவாங்க. அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு பேஷன் இருக்காது லைஃப்ல, ஒரு ஜாய் இருக்காது, ஹாப்பினஸ் இருக்காது, ஏதோ ஓகே ஏதோ வாழ்ற வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சோகத்திலேயே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. சப்போஸ் ஹார்ட் சக்கரா வந்துட்டு பிளாக் ஆயிருந்துச்சுனாக்கா. ஸோ யாருக்கெல்லாம் ஹார்ட் சக்கரா ரொம்ப பிளாக் ஆயிருக்கோ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிடுது, எப்பவுமே கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப் வித் ஃப்ரெண்ட்ஸ். மருந்து மாத்திரை எதுவும் வேலை செய்யாது. எப்பெல்லாம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ எனக்கு யாருமே இல்லை எதுன்னா, யாரோ இருப்பாங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா ஆயிடுவீங்க. அண்ட் ஹெல்த் வைஸ், பிசிக்கல் ஸ்டேட் வைஸ் வந்தீங்கன்னாக்கா, ஹார்ட் சக்ரா என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது நான் சொல்றேன். ஹார்ட் இருக்குது, பிரெஸ்ட் இருக்குது, செஸ்ட் இருக்குது, வேகஸ் நர்வஸ் சிஸ்டம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நர்வஸ் சிஸ்டம், அது ஹார்ட் சக்ரால தான் இருக்குது. அண்ட் ஹார்ட் சக்ராவோட மெயின் பர்பஸ் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன். ஸோ வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் தான் மெயின் திங். ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் பாடிக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். அப்புறமா லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குதாங்க. அண்ட் கை, தோல், எல்போ, ஹேண்ட், ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஹார்ட் சக்ரா கனெக்ட் ஆயிருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் ஹார்ட் சக்ரா பிளாக் ஆயிருக்குதுன்னாக்கா பிபி ஜாஸ்தி இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடா இருக்கும், பம்ப் ஆகாது, பிளட் சரியா சர்க்குலேட் ஆகாது. யாருக்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்றாங்களோ கான்சென்ட்ரேட் ஆன் தி ஹார்ட் சக்ரா. ஹஸ்துமா, அப்புறமா வந்துட்டு வீசிங் ப்ராப்ளம் இருக்காங்க, ஏன்னா லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அங்கதான் லொக்கேட் ஆயிருக்கிறதால. ஸோ அதுக்கு ஜாஸ்தி எனர்ஜி கொடுங்க. அடுத்தது வந்துட்டு உங்க கையில நோவு, தோல்ல நோவு,
2 ஃபிங்கர்ஸ் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். இந்த ஃபிங்கர் வந்துட்டு எனக்கு செயலே ஆக மாட்டேங்குது, இல்லை எப்பவுமே வந்துட்டு நோவு இருக்குது ஷோல்டர்ல கையிலன்னா அவங்க வந்துட்டு வீக்கா ஹார்ட் சக்கரா பிளாக் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்று ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, இல்லை பிரெஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, பிபி இருக்கோ, கையில் எப்பவுமே நோவு இருக்கோ, ஷோல்டரில் எப்பவுமே நோவு இருக்கோ. ஓகேங்களா? ஸோ ஹார்ட்ன்றது அன்புன்றதால மெயினாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாக்கா, ப்ளீஸ் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே அவங்க கூட என்னன்னா அந்த மாதிரி அவங்க கூட வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களை எப்படி இருக்காங்களோ அக்செப்ட் பண்ணிட்டு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துன்னு யூ ஹவ் டு கோ வித் தெம், யூ ஹவ் டு என்ஜாய் லைஃப், ஸ்பெண்ட் லிட்டில் டைம் வித் தெம். ஏதோ ஒரு வீக்கெண்டோ ஏதோ அவங்க கூட போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் சக்கர பிளாக்கேஜஸ் எல்லாம் போயிடும். அண்ட் அடுத்தது வந்துட்டு ப்ளீஸ் சேம் திங், க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. லெட் இட் பி இன்னர் ஒரு அவுட்டர், நல்ல பிரைட் க்ரீன் கலர் போட்டுக்கோங்க ஹார்ட் சக்கராக்கு. அண்ட் அதற்கு அது மீன்ஸ் கலர் வெஜிடபிள்ஸ், அந்த கலர் வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நல்லா. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கனாலே அந்த பிளாக்கேஜஸ் போயிடும். அண்ட் ஹார்ட் சக்கராவோட மந்த்ரா, பீஜ மந்த்ரா வந்துட்டு எம். பார்த்தீங்களா? யா அந்த ஹிந்தி யாருக்கு தெரியுமோ அங்கே சென்டரில் போட்டிருக்காங்க எம்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதுதான் அந்த பீஜ மந்த்ரா. ஸோ அந்த ஹார்ட் சக்கரா நடுவில் இருக்குது. கண்ணை மூடிட்டு ஆஸ் சூன் அஸ் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் சக்கரா பிரைட்டாக இருக்குது. நீங்கள் எம்னு சொல்லும் போது ஒரு ஒயிட் கலர் எனர்ஜி ஃப்ரம் த யூனிவர்ஸ் அங்கே போய் அதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். மாஸ்டர், நான் பாலசுப்ரமணியம் திருப்பி சொல்லுங்க சொல்லுங்க மாஸ்டர். எனக்கு ஒர்க் செய்யற இடத்துல நிறைய ஃப்ரீ கிடைக்கும், ஆனா கும்பல்ல கிரௌட்ல தான் இருப்பேன், உட்கார்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லாங்களா உட்காந்து? கண்டிப்பா நீங்க எங்க உட்காரீங்களோ நீங்க அந்த மந்திரத்தை சொல்லலாம். நீங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடல சார். ஒரு மொபைல் வச்சுக்கோங்க, உங்க மொபைல் எல்லார்கிட்டயும் இருக்குது. ஹெட்போன்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாம் ஹெட்போன்ஸ் இல்ல இயர்போன்ஸ் எடுத்துக்கோங்க, சைலண்டா போட்டுக்கோங்க, மந்திரத்தை சொல்லினே இருங்க. அப்படி ஹெட்போன்ஸ் இயர்போன் போட முடியாதுன்னா நீங்களே சொல்லுங்க, இன்னும் பவர்ஃபுல். உங்க வாய்ஸ்ல அந்த சக்கரா வந்துட்டு இன்னும் நல்லா வைப்ரேட் ஆகும். மோஸ்ட்லி நான் என்ன செய்வேன்னாக்கா என் வாய்ஸ்ல தான் நான் சொல்லிக்குவேன். எம் அந்த வைப்ரேஷன் பாருங்க, அந்த வைப்ரேஷன் நீங்க அங்க ஃபீல் பண்ணலாம். நம்ம அதனால இந்த பொசிஷன்ல தான் உட்கார்ந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, கிடைக்கிற நேரத்துல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சப்பாங்கால் போட்டுக்கோங்க. இல்ல என்னால சப்பாங்கால் போட்டு கீழே உட்கார முடியாது மேடம், சேர்ல உட்காந்துக்கோங்க, சோஃபால உட்காந்துக்கோங்க. உங்க ஃபிளெக்சிபிள் தான், நீங்க எவ்வளவு ஃபிளெக்சிபிளா ஃபீல் பண்ணீங்களோ அந்த பீஜ மந்திரம் நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, நன்றி. ஆனா எப்ப சொல்றீங்களோ ஒரு பிலீஃப் இருக்கணும் உங்க வாழ்க்கையில, இது நடக்கும், இந்த மேஜிக் நடக்கும்ன்றது வந்துட்டு இந்த பிலீஃப் இருக்கணும். இல்ல அது இருக்கிறதுனால தானே இந்த கேள்வி கேட்கிறோம். அதுதான் இல்ல நான் எல்லாருக்குமே சொல்றது. ஏன்னா சார் நான் வந்துட்டு கிளாஸஸ் கொடுக்குறேன், அந்த கிளாஸ் வரைக்கும் எந்துவா இருக்குவாங்க. எஸ் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 21 டேஸ் மேல அந்த எந்து இருக்காது அவங்களுக்கு. சோ அதுக்குதான் என்ன நினைக்கிறாங்கன்னா மேஜிக் ஒரே நாள் ஆகணும்னு சொல்லிட்டு டேக்ஸ் டைம். சோ அதுக்கு நான் எல்லாருக்குமே சொல்லுறது. ரொம்ப நன்றி மேடம், நன்றி நன்றி நன்றி. So if heart chakra is clear, நம்ம throat chakra போலாமா? ஓகே. ஸோ த்ரோட் சக்ரா விஷுத்தி சக்ரான்னு சொல்லுவோம். ப்ளூ கலர்ல இருக்கும் இந்த சக்ரா. சரிங்களா? எங்க இருக்குது? இந்த கழுத்துக்கு நடுவுல இருக்குது. ஓகேங்களா? கழுத்து எங்க இருக்குது நம்மளுக்கு? அந்த நடுவுல இருக்குது நம்மளோட த்ரோட் சக்ரா. கலர் வந்துட்டு ப்ளூ கலர். இதையும் வந்துட்டு 2ஆ பிரிச்சுக்கலாம் நம்ம. அண்ட் இது அண்ட் இன்னொன்று வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 3 சக்ரா பார்த்தோம் இல்லையா? ரூட் சக்ரா, சேக்ரல் சக்ரா, சோலார் சக்ரா வந்துட்டு 3மே நம்ம கர்மாக்கு சம்பந்தப்பட்டது. அதாலதான் அது வந்துட்டு நிலத்துக்கு கீழே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சக்ராவோட எலிமெண்ட் மண்ணு, 2ஆவது சக்ராவோட எலிமெண்ட் வாட்டர். எங்க இருக்குது? பூமிக்குள்ளதான் இருக்குது. அப்புறமா வந்துட்டு 3ஆவது சக்ராவோட எலிமெண்ட் ஃபயர், அதுவும் வந்துட்டு அங்க இந்த அர்த்துல தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் அர்த்துல கனெக்ட் ஆயிருக்கிறதால this 3 chakras are called as karmic chakra. நம்ம கர்மாவோட லெக்காச்சாரத்தை நம்ம கிளியர் கர்மாவோட லெக்காச்சாரத்தை கிளியர் பண்ணதுக்காக இங்க வந்திருக்கோம். சோ இந்த 3 சக்கரால நீங்க எவ்வளோ கிளென்ஸ் பண்ணி வேலை செய்றீங்களோ உங்க கர்மா வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு கிளென்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஹார்ட் சக்கரா வந்து காமன். ஹார்ட் சக்கரானா எலிமெண்ட் வந்துட்டு காத்து. ஸோ காத்து பூமிக்கு பூமியிலயும் இருக்குது, ஆகாசத்துலயும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 சக்கராக்கும் மேல 3 சக்கராக்கும் வந்துட்டு காமனா இருக்கும் இந்த காத்து. ஏன்னா எல்லாருக்கும் காத்து வேணும். ஓகேங்களா? ஸோ த்ரோட் சக்ரா வந்துட்டு கழுத்துக்கு நடுவுல இருக்குது. கலர் வந்துட்டு ப்ளூ கலர். சரிங்களா?
ஆம், இதையும் நம்ம ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்துட்டு மென்டல் வைஸ் அண்ட் பிசிக்கல் வைஸ். மென்டல் வைஸ் போலாம். யாருக்கெல்லாம் வந்துட்டு அஃபர்மேஷன்ஸ் பண்ற மேடம், மணி அஃபர்மேஷன் பண்ற, ஐ எம் மணி மேக்னெட், மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி எஃபர்ட்லெஸ்லி, ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ, ஐ லவ் லைஃப், லைஃப் ஆல்சோ லவ்ஸ் மீ, யாரெல்லாம் அஃபர்மேஷன் பண்ணி அந்த அஃபர்மேஷன் நடக்காம இருக்குது அவங்க எல்லாம் கொஞ்சம் கை தூக்குறீங்களா? நான் பாக்குறேன். ஹேண்ட் கொஞ்சம் மேல காமிச்சீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். யாருக்கெல்லாம் ஃபீல் இருக்கு அஃபர்மேஷன் வேலையே செய்யறதுல நான் பண்ற அஃபர்மேஷன்ஸ் சொல்லிட்டு? வெரி குட் ஷர்மிளா. ஓகே, நெக்ஸ்ட். அவ்வளவுதானா? ஒருத்தர் தானா? அப்ப எல்லாருக்கும் அஃபர்மேஷன் வேலை செய்தா? அப்ப ஹீலிங் தேவையில்லையே. மாஸ்டர் வணக்கம். ஆ ரவிச்சந்திரன் சொல்லுங்க பேசுறேன். மாஸ்டர். மாஸ்டர் இப்ப நீங்க சொன்னதை நான் ஒன்றும் செய்யல, இதுக்கப்புறம் தான் நான் செஞ்சு கத்துக்கணும்னு இருக்கோம். ஓகே. இல்ல நார்மலாவே அஃபர்மேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா? யாருமே அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது இல்லையா? யாருமே அது எனக்கு இது பண்றோம் மாஸ்டர். வேணும்னு யாருமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது இல்லையா? அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அஃபர்மேஷன் தான். அப்ப யாரெல்லாம் அஃபர்மேஷன் நான் பண்ணிருக்க அஃபர்மேஷன்ங்க என்ன அஃபர்மேஷன் வேலை செய்யறது கிடையாது. ரொம்ப ரொம்ப அஃபர்மேஷன் வேலை செய்யாது, கொஞ்சம் அஃபர்மேஷன் தான் வேலை செய்யும். ஓகே டன். நான் மாற்றுக்கு வரேன். சொல்லுங்க, யாரும் மேம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். சுஷிலா அம்மா சுஷிலா பேசுறேம்மா. சொல்லுங்க மேம். எனக்கும் வந்து அஃபர்மேஷன் நிறைய சொல்றேன். சிலது வேலை செய்யுது, ஆனா சிலது வேலை செய்யறது இல்ல. ஓகே, வெரி குட் வெரி குட் மேம். இப்ப 15 செய்யறேன். நான் சொல்றேன் அது எதுக்கு வேலை செய்யல நான் சொல்லிட்டா? ஓகேங்களா? இந்த த்ரோட் சக்ரா இருக்குது பாருங்க, அங்க இருந்து தான் நீங்க சொல்ற வேர்ட்ஸ் போகுது இல்லையா? அந்த சவுண்ட் அங்க இருந்து தான் போகுது இல்லையா? கரெக்டா? அது பிளாக் ஆயிருந்தா அவங்க அஃபர்மேஷன் வேலை செய்யாது. ஓகேங்களா? த்ரோட் சக்ரா பிளாக் ஆயிருந்தா அஃபர்மேஷன் வேலை செய்யாது. சோ இப்ப நான் வந்துட்டு ரெண்டு விதமா த்ரோட் சக்ராவை பிரிக்கிறேன். ஒன்னு வந்துட்டு பிசிக்கல் ஃபார்ம்ல பிரிக்கிறேன், இன்னொன்னு வந்துட்டு மென்டல் ஃபார்ம்ல பிரிக்கிறேன். மென்டல் ஃபார்ம்ல பிரிச்சாக்கா வந்துட்டு மை வேர்ட்ஸ் ஆர் லா. மை வேர்ட்ஸ் ஆர் லா என்ன தெரியுமா? என் வார்த்தைகளே வாட் இஸ் தட்? மை வேர்ட்ஸ் ஆர் லான்னா நான் என்ன சொல்றேனோ அது நடக்கணும்னு நீங்க யூனிவர்ஸ்க்கு ஆணையிடுறீங்க அங்க. ஓகேங்களா? மை வேர்ட்ஸ் ஆர் லா. யாரோட த்ரோட் சக்ரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க வந்துட்டு என்ன அஃபர்மேஷன் சொன்னாலுமே ஒரு 3 வாட்டி தான் சொல்லியிருப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு ஃபர்ஸ்ட் நாள் தான் பண்ண, மூணு வாட்டி தான் சொன்னேன், எனக்கு அது சாயங்காலத்துக்குள்ளேயே ஆயிடுச்சுன்னுவாங்க. ஏன்னா அவங்க த்ரோட் சக்ரா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ த்ரோட் சக்ரா ஸ்ட்ராங்கா இருந்தால் அஃபர்மேஷன்ஸ் வேலை செய்யும். பிகாஸ் மை வேர்ட்ஸ் ஆர் லா. நீங்க யூனிவர்ஸ்க்கு லா நான் சொல்லுறதுதான் லா, என் வாழ்க்கையில இதுதான் நடக்கணும்ட்டு ஆணையிடுறீங்க யூனிவர்ஸ்க்கு. ஓகேங்களா? ரெண்டாவது எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நான் யாருன்றது நான் கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுதான் நான் அவங்களுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இருக்காது. அவங்க கம்ப்ளீட்டா இதுதான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் வரேன். அடுத்தது வந்துட்டு அவங்க வேர்ட்ஸ் வந்துட்டு அவங்க என்ன பேசினாலுமே வந்துட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு எவ்வளவு மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? எப்படி நம்மளால அவ்வளவு கான்சென்ட்ரேஷனா உட்காரும்? ஏன்னா அவங்க வேர்ட்ஸ், அவங்க ஒரு வார்த்தை அவங்க சொல்றதுலயும் வந்துட்டு மீனிங் இருக்குது, அங்க அர்த்தம் இருக்குது. ஸோ யாரோட த்ரோட் சக்ரா பேலன்ஸா இருக்குதோ அவங்க என்ன சொன்னாலுமே நடக்கும். அவங்க என்ன சொன்னாலுமே அர்த்தமா இருக்கும். ஒரு வார்த்தைக்கும் மீனிங் இருக்கும் அவங்க என்ன சொன்னாலுமே த்ரோட் சக்ராக்காரவங்க. அடுத்தது அவங்க நல்ல கம்யூனிகேட்டரா இருக்குவாங்க. த்ரோட் சக்ரா பேலன்ஸா இருந்துச்சுன்னா எந்த மேடையில போனாலும் அவங்க பேசுவாங்க நல்லா, பயம் இல்லாம. எல்லாருமே கேட்குவாங்க, அவங்க பேசுறது ஆசைப்பட்டு கேட்குவாங்க. இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க, நாங்க கேட்கிறோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது அவங்க ரொம்ப நல்ல லிசனரா இருக்குவாங்க. அதுக்கு நான் பெரிய எக்ஸாம்பிள் சாந்தினி மாஸ்டர் தான் சொல்வேன். நான் ஃபர்ஸ்டே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சாந்தினி மாஸ்டர் எப்படி அவ்வளவு அழகா நீங்க லிசன் பண்றீங்க எல்லாரும் பேசும்போது இன்டரப்ட் பண்ணாமன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நல்ல கேட்கும் ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பேசிட்டோம், அவங்க என்ன பேசுறாங்க நம்ம கேட்கலான்னு சொல்ற ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நல்லா பாடுவாங்க. பாடுறவங்களா இருந்தா த்ரோட் சக்ரா வந்துட்டு நல்லா பேலன்ஸா இருக்கும், நல்லா பாடுவாங்க. சப்போஸ் இந்த சக்ரா வந்துட்டு பேலன்ஸ் ஆயில்ல, அப்ப என்ன ஆகும்? நான் அஃபர்மேஷன் பண்ணினே இருக்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அது ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? ஏன்னா த்ரோட் சக்ரா அங்க பிளாக் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்னு மணி அஃபர்மேஷன்ஸ் நீங்க எவ்வளவு நாள் பண்ணீங்க நடக்கலன்னா ஏன் தெரியுமா? ஏன்னா ரூட் சக்ரா அங்க பிளாக் ஆயிருக்குது. அப்புறம் எப்படி காசு வரும்? நீங்க
வீட்டுக்கு வெளியே டெக்கரேஷன் பண்றீங்கன்னா வீட்டுக்குள்ள குப்பையா இருந்தாக்கா வீட்டுக்கு வெளியே என்ன டெக்கரேஷன் ஆனாலும் உங்களுக்கு அது வந்துட்டு எந்த எனர்ஜி உள்ள வராது. வெளியே கோலம் போட்டு தோரணம் போட்டு எல்லாம் பண்றேன் நானு, பட் உள்ள நான் எதுவுமே பண்ணலன்னா எந்த எனர்ஜி உள்ள வராது. ஓகேங்களா? சோ நீங்க வேலை, என்னோட ரேக்கி சென்டர் பேர் வந்துட்டு ரேக்கி த இன்னர் மெக்கானிசம். இன்னர் மெக்கானிசம்னா நீங்க வேலை செய்ய வேண்டியது உள்ளதான், வெளியில. ஓகேங்களா? சோ யாருக்கு த்ரோட் சக்ரா பிளாக்கா இருக்குதோ அவங்களோட அஃபர்மேஷன்ஸ் வேலை செய்யாது. ஓகேங்களா? அடுத்தது அவங்களால தான் யாருன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நீங்க நான் ரொம்ப பேர் பார்த்துக்க, அம்மா கிட்ட போய் சொல்ல முடியாது, பயமா இருக்கும். அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. லவ்வர்ஸ் கிட்ட எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாத இருந்த போது உங்களோட சப்ரஸ் பண்றீங்க அந்த ஃபீலிங்க. நீங்க எப்ப சப்ரஸ் பண்றீங்களோ அப்பதான் ஹார்மோன்ஸ் வேலை செய்யாது. தைராய்டு ப்ராப்ளம் வருது அதாலதான். ஓகேங்களா? ஸோ நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுன்னு இல்லை. நான் இதுதான் எனக்கு இது வேணும் எக்ஸ்பிரஸ் பண்ண பயம் அவங்கள பார்த்தாக்கா. ஸோ பிளாக் ஆயிருக்குதாங்க அந்த சக்ரா. அடுத்தது அவங்களுக்கு மேடையில பேசுறதுக்கு பயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் பார்க்குவாங்க, அவங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், ஆனா அதை கேட்கறது கூட பயப்படுவாங்க. நான் கேட்டா என்ன நினைச்சுக்குவாங்களோ, மேடையில பேசுறதுக்கு பயப்படுவாங்க. நார்மலா கூட்டமா இருந்தாலே பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. அவங்க நல்ல லிசனரா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இன்டரப்ட் பண்ணினே இருக்குவாங்க. ரொம்ப பேர் பாருங்க, ஏதோ ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கோ, அவங்க ஏதோ சொல்லின்னு இருக்குவாங்க, ஆனா நான் தான் காமிச்சுக்கிறதுக்காக இன்டரப்ட் பண்ணினே இருப்பாங்க. மாஸ்டர் இதுதான் எனக்கு இது. ஸோ அந்த இன்டரப்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப பொய் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப பொய் சொல்லுவாங்க. தனக்கு ஏத்த மாதிரி அந்த பொய் சொல்லுவாங்க. காசிப் ஜாஸ்தி பண்ணுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா காசிப் பண்ணுவாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி பிளாக்கேஜ் ஆஃப் த்ரோட் சக்ரா. அண்ட் த்ரோட் சக்ரா ஸ்ட்ராங்கா இருந்தா ஒன்று உண்மையா தான் பேசுவாங்க, ரொம்ப ஹானஸ்டா இருக்குவாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் மென்டல் ஸ்டேட் ஆஃப் த்ரோட் சக்ரா. இஃப் யூ கம் டு தி பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த்ரோட் சக்ரா வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கும் அவங்களுக்கு. என்னென்ன இருக்குதுங்கன்னாக்கா தைராய்டு கிளான்ஸ் இருக்குது. தைராய்டு கிளான்ஸ், இந்த தைராய்டு கிளான்ஸ் தான் எல்லா ஹார்மோனல் கிளான்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு நெக் இருக்குது, உங்களுக்கு நெக் போர்ஷன், கழுத்து வலி, ஆனால் நெக் இருக்குது. அப்புறமா ஜா. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு த்ரோட் சக்ராவோட பார்ட். ஸோ யாருக்கு வந்து த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸ் ஆயிருக்குதோ, ஹார்மோனல் ஆல் த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது அவங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம சப்ரஸ் ஆனதால அவங்களுக்கெல்லாம் தைராய்டு வரும். ஓகேங்களா? அண்ட் கழுத்து நோவு இருந்துன்னே இருக்கும். எதுக்குன்னு தெரியல, கழுத்து நோவு இருக்குது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சது இல்ல. இந்த இடத்துல நீங்க சப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்க கழுத்து தான் நோ. ஓகேங்களா? கழுத்து நோவும். நெக்ஸ்ட் இஸ் ஜால் அண்ட் பெயின் ஆகும். நான் ரொம்ப பேர் பாக்குறேன், அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த ஜா டைட் ஆயிடுது, என்னால வந்துட்டு பேச முடியறது இல்ல, ஏன்னா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் அங்க சப்ரஸ் ஆயிருக்கு. சரிங்களா மேம்? இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க நீங்க யாருன்ட்டு, வாட் யூ ஆர், எப்படி நீங்க உங்களை காமிச்சுக்கணும், எப்படி நீங்க உங்களை எல்லாரும் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அவங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க அது நெக்ஸ்ட். நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க நீங்க யாருன்ட்டு. நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரீ ஆவீங்க. ஓகேங்களா? அண்ட் இது கூடிய அண்ட் ஹார்ட் சக்ராக்கு நான் இது சொல்ல முடிஞ்சுட்டு, பிரேஸ்லெட்ஸ் இருக்குது ஹார்ட் சக்ராக்கும், அதை அனுப்பிச்சிருக்கேன் நான் குரூப்ல. ப்ளீஸ் ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் இன்னொன்று, பிரேஸ்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு அமேசான்லயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லயோ இல்லைன்னா மீஷோலயோ போயிடாதீங்க. உங்க ஊர்ல எங்க இருக்கோ கிறிஸ்டல் ஷாப், ப்ளீஸ் அங்க போய் அவங்க வந்துட்டு பியூரா கொடுக்குவாங்க, அது வாங்கி போட்டுக்கோங்க. அதுதான் வேலை செய்யும். ஓகேங்களா? அண்ட் ப்ளூ கலர் காய், ப்ளூ கலர் வெஜிடபிள் எது இருக்கோ அந்த ப்ளூ வெஜிடபிள் அண்ட் காயை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் இஸ் இதோட பிரேஸ்லெட் கிடைக்குது, அந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அஃபர்மேஷன்ஸ் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்தது வந்துட்டு இதோட பீஜ மந்திரம் வந்துட்டு ஹம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கண்ணை மூடிட்ட உடனே இங்க ஒரு ப்ளூ சக்கரா உங்களுக்கு தெரியுது. கண்ணை மூடிட்டு ஹம் 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 ஹம்னு சொல்லும் போது அங்க வைப்ரேட் ஆகும் அந்த எனர்ஜி. அண்ட் ஒயிட் லைட் போறது பாருங்க, அந்த எனர்ஜி வைப்ரேட் ஆகும், சேஞ்சஸ் வரும். எனி ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் சக்கரா போறேன். மாஸ்டர் வணக்கம். சொல்லுங்க மாஸ்டர்.
மாஸ்டர் இப்போ நம்ம ஒவ்வொரு சக்கரம் உடம்புல வந்து ஆக்டிவ் பண்றதுக்கு, அதாவது பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம மாஸ்டர் நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஒரு வெள்ளை ஒளி போய் அங்கே போட்டு அந்த பிளட் ரிலீஸ் பண்ற மாதிரி நம்ம நினைவு பண்ணணுமா, இல்லை நம்ம கிளியரா கேட்க நார்மலா மாட்டேங்குது மாஸ்டர். கிளியரா கேட்டுன்னு இல்ல. வழங்கலையா மாஸ்டர்? இப்போ வழங்குதா கொஞ்சம் மாஸ்டர்? வாய்ஸ். வழங்குதா மாஸ்டர் இப்போ? இப்ப கேக்குது மாஸ்டர். மாஸ்டர், இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு அந்த சக்கராவையும் வந்து எப்படி வந்து நம்ம பிளாக்ல ஆக்டிவேட் இருந்து பண்றதுக்கு. ரிலீஸ் பண்றது அப்படின்ட்டு கேட்குறேன். இப்ப நேத்து மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா நேற்று நான் ஃபுல்லா இல்லை உங்க வீடியோவில், அதுக்கப்புறம் தான் ஓகே. அந்த குரூப்ல போய் பார்க்கணும், நான் ஒன்றும் பார்க்கல. ஸோ இருந்தாலும் இப்போ கேள்வி மட்டும் நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். அந்த பிளாக்கை வந்து நம்ம எப்படி அதுல இருந்து ஆக்டிவ் மாஸ்டர் இப்ப பண்ணி வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இந்த ஹார்ட் இந்த சக்கரா பிளாக்கா இருக்குது, இந்த சக்கரா பிளாக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ரேக்கி வந்துட்டு கத்துக்கிட்டு அட்யூன்மெண்ட் பண்ணும் போது, அட்யூன்மெண்ட்ன்றது வந்துட்டு அந்த மாஸ்டர் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த இங்க வந்துட்டு நம்மளுக்கு அந்த எனர்ஜி ஓபன் பண்ணி விடுவாங்க, ஹீலிங் எனர்ஜி. ஸோ ஹீலிங் எனர்ஜி ஓபன் பண்ண உடனே கிரவுன் சக்கரால இருந்து உங்களுக்கு அந்த ஹீலிங் எனர்ஜி உடம்புல போகும். அட்யூன்மெண்ட் ஆயிட்ட பிறகு நீங்க ஒரு சக்கரால அந்த கையை வந்துட்டு நம்ம இப்படி வச்சுக்குவோம். இந்த கை இப்படி இருக்கு பாருங்க, இப்படி வச்சுட்டு நம்ம இப்ப ஹார்ட் சக்கரான்னா நான் ஹார்ட் சக்கரா கிட்ட இப்படி வச்சுக்குவேன். ஓகேங்களா? வைக்கும் போது அது ஆக்டிவா இருந்தா சூடா இருக்கும் காத்து, ஆக்டிவா இல்லைன்னா சில்லுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நாம வந்துட்டு அட்யூன்மெண்ட் ஆயிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இந்த சக்கரா ஆக்டிவா இல்ல, இந்த சக்கரா கொஞ்சம் தான் ஆக்டிவா இருக்கு, இந்த சக்கரா ரொம்ப ஆக்டிவா இல்ல, இந்த சக்கரா ஓவர் ஆக்டிவ்னா ரொம்ப சூடு கொதிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு அந்த ரேக்கி சக்கராவை நீங்க எப்படி குளிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க எப்படி குளிக்கிறீங்க, அப்புறமா நீங்க எப்படி மெடிடேஷனுக்கு எதுக்கு உட்காருங்க, எனர்ஜி கொடுக்கறதுக்கு, இல்ல பூஜை எதுக்கு பண்றோம் ஏன்னா நம்மள எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி தெரிஞ்ச உடனே அந்தந்த சக்கராவை அந்தந்த எலிமெண்ட்ல போட்டு கழுவி அது அழகா தண்ணியில குளிப்பாட்டி அதை அந்த சக்கரால அங்க வச்சுட்டு யூனிவர்சல் எனர்ஜியை எனர்ஜைஸ் பண்ணுவோம். அது பண்ண 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 ரெகுலரா பண்ண 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 நாட் 21 days சார். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து 21 days ஆகிட்டு செக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவேட் ஆயிருக்கும். அப்ப திருப்பியும் 21 days பண்ணுங்க, திருப்பியும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ண 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 தானா வந்துட்டு அது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். புரிஞ்சுச்சா சார்? புரியுது மாஸ்டர், புரியுது. மாஸ்டர் அவர் வந்து நம்ம அந்த விஷுவலைசேஷன் பத்தி கேக்குறாரு போல. அதாவது அந்த நேத்து சொன்னீங்கல்ல ஒரு ஒயிட் லைட் வந்து அந்த ஆமா. பாஸ் ஆகுற மாதிரி, சோ அது அப்படியே ஃபுல்லா நம்ம பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கணுமா? அது என்னன்னா நம்ம ஒரு சக்கராக்கும் அந்த எனர்ஜி சொல்லும் போது பாருங்க, இப்ப நம்ம ஒரு சக்கராக்கும் அந்த பீஜ மந்திரம் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த ஒயிட் லைட் அங்க போகுது. ஸோ அடுத்தது போறோம், அந்த ஒயிட் லைட் அங்க போய் எனர்ஜைஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி 7 சக்கராக் பண்ணிட்டு ஒரு 2 minutes அமைதியா உட்காந்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃபுல் பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த எனர்ஜி இந்த ஒயிட் லைட்ல என்ன அமைக்கிறோ எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜி பாடிக்கு ஃபுல்லு ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனா போதும், அது ஹீலிங் ஆகும். அந்த ஓகே, ஓகே ஏன்னா மாஸ்டர், நான் புரியுது வந்து புரியுது. சொல்லுங்க மாஸ்டர். ஓகே மாஸ்டர், இப்போ சரியா சொன்னாங்க. அது அந்த கேள்வி தான் என்னோட கேள்வி. அது வெள்ளையா நம்ம வந்து ஒரு ஒளி போய் அதை ஆக்டிவ் பண்ற மாதிரி நினைக்கிறேன். ஆமா சார். இது ஒண்ணும் இல்ல, கண்ணு மூடிக்கோங்க. கண்ணு மூடிட்டீங்கன்னா அந்த சக்கரா தெரியும், ரெட் கலர் ரூட் சக்கரா தெரியும். அப்புறமா வந்துட்டு வெள்ளை ஒளி யூனிவர்ஸ்ல இருந்து உங்க சக்கராக்குள்ள அந்த தட்டு, அந்த டிஸ்க், அது வந்துட்டு அவ்வளவுதான். அந்த தட்டு அந்த இடத்துல இருக்க அந்த டிஸ்க்ல வந்துட்டு போய் எனர்ஜைஸ் பண்ணிக்கினே இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் இன்னொருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் இப்போ வந்து நம்ம இப்போ சக்கராவெலாம் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க. அது வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு சக்கரை இப்போ பண்ணிகிட்டே இருக்கோம், 7 சக்கரால ஒரு சக்கரா மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு அது எப்படி மாஸ்டர் சப்சைட் ஆகணும்னா, இல்லாட்டி நம்ம துருன்னு ஆயிடுவோமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேங்க மேடம். ஏன்னா வந்துட்டு ஓவரா நம்ம எனர்ஜி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா 21 minutes தான் ஆல் த 7 சக்கராஸ்க்கு ஹீலிங் கொடுக்கறது. ஒரு 21 minutes தான். அந்த 21 minutes ஒரு சக்கராக்கு 3 மினிட்டா நம்ம வந்துட்டு பிரிச்சிருக்கோம். ஸோ நாங்க அந்த 3 minutes தான் கொடுக்குவோம். ஓகேயா? ஸோ 21 minutes நீங்க ரெகுலரா கொடுத்துன்னு வந்தாங்களே பேலன்ஸ் ஆயிடும், அது ஓவர் ஆகவே ஆகாது. ஓகே மேம். அப்புறம் இன்னொரு ஒரு டவுட், இப்ப நம்மளுக்கு எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெரியுமா மேம் வந்து அந்த சக்கரா பிளாக் ஆயிருக்குன்னு?
இல்ல அது ஆமா ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு தெரியுமா? எது மேம் இங்க அது எப்படி பாருங்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிறது மேம்? இப்ப ஓகே நான் இதான் சொல்றேனே பாருங்க. நாங்க ரேக்கி கத்து கொடுக்கும்போது ஹேண்ட் பொசிஷன்ஸ் இருக்குது. ஓகேயா, ஒரு கை வந்துட்டு கிரவுன் ஓகே. சக்கரால இருக்கும், இன்னொரு கை வந்துட்டு நம்மளோட அத்தனை ஒரு சக்கராஸ்க்கும் இருக்கும். ஓகேனா இப்படி கை வச்ச உடனே இந்த இந்த கையில வந்துட்டு சூடு வரணும் அந்த சக்கரால இருந்து. ஓகேங்களா, சூடு வரலன்னாக்கா அது பிளாக் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இல்ல கொஞ்சம் ஸ்லைட்டா சூடு வருதுன்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்குது, லோ அப்படின்னா கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்குது, கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கணும்னு அர்த்தம். இது எப்ப தெரிய வரோம்னா மேடம், நீங்க எப்ப ரேக்கி அட்யூன்மெண்ட் சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வந்துட்டு கொடுக்குவாங்க, அந்த மாஸ்டர் கொடுத்துட்டு இமீடியட்டா உங்களை கை வச்சு அந்த ப்ராசஸ் பண்ணும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நாங்க சொல்றது தேவையே கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆமா இந்த சக்கரா பிளாக் ஆயிருக்குது, இந்த சக்கரா பிளாக் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஆமா மாஸ்டர், இப்போ மாஸ்டர் வந்து அந்த மாதிரி கை வச்சா தான் வந்து அந்த அந்த சக்கரை வந்து ஆக்டிவ் ஆகும்னு சொல்றீங்க. ஆக்டிவ்க்கு ப்ராசஸ் இருக்குது சார். அட்யூன்மெண்ட் பண்ண உடனே கை வச்சா தெரிஞ்சிடும் எந்த சக்கரா வந்துட்டு வேலை செஞ்சுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு 21 days 21 minutes 3 minutes எல்லா சக்கராஸ்க்கும் கொடுக்கணும். அதை 21 days ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். அப்புறமா நீங்க திருப்பியும் கை வச்சீங்கன்னா எந்த சக்கரா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இதா இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த சக்கரா சில்லுன்னு இருந்துச்சோ, நான் ஃபர்ஸ்ட் ரேக்கி பண்ணி அட்யூன்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் அட்யூன்மெண்ட் கொடுத்தாங்க, 2வது நாள் வந்துட்டு கை வைக்க சொன்னாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சக்கரா ரொம்ப கோல்டா இருந்துச்சு, 2வது சக்கரா இன்னும் கோல்டா இருந்துச்சு, 3வது சக்கரா கோல்டா இருந்துச்சு, 4வது சக்கரா நார்மலா வார்மா இருந்துச்சு, 5வது சக்கரா வந்துட்டு கோல்டா இருந்துச்சு, ஏன்னா எனக்கு தைராய்டு இருந்துச்சு, 6வது சக்கரா 7வது சக்கரா நல்லா சூடா இருந்துச்சு, ஏன்னா நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்ததால அது ரொம்ப ஆக்டிவா இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிட்ட பிறகு அது தெரிய வரும் சார். அப்புறமா அவங்க அந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் கத்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இது வந்துட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லை சார், ஒரு அட்யூன்மெண்ட் தான் கொடுக்குவாங்க, இந்த சேனலை திறந்து விடுவாங்க, நீங்க தான் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கை வச்ச உடனே உங்களுக்கே தெரிய வரும். ஸோ நீங்க தான் அங்க டாக்டர், நீங்க உட்காந்து உங்களை ஹீல் பண்ணிக்கலாம். எனி டவுட்? வேற யாராவது பேசுறீங்களா? இது வணக்கம். மாஸ்டர் சொல்லுங்க சொல்லுங்க மாஸ்டர். சாரி மாஸ்டர். மாஸ்டர், இந்த விஜுவலைசேஷன் ஒயிட் கலர் ஒளி கொஞ்சம் டஃப்பா இருக்குது இமேஜினேஷன் பண்றதுக்கு. மேடம் அது வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஏன்னா எனக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது கொஞ்சம் எனக்கும் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ரேக்கி பண்ணும்போது அந்த கையை வச்சு சொல்லுவாங்க, இந்த கையில இருந்து வெள்ளை ஒளி அந்த சக்கராக்குள்ள போற மாதிரி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் இட் இஸ் ரியலி வெரி டிஃபிகல்ட், பட் ஆஸ் யூ பிராக்டிஸ் எவ்ரி திங் பிகம்ஸ் வெரி ஈஸி. நான் ஒன்னு சொல்லிட்டா, இப்ப வந்துட்டு நான் தேர்ட் ஐ சக்கரா பத்தி பேச போறேன். நம்மளோட முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கட்டடங்கள், அழகான கோவில்கள், அழகானது பேலஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க. ஏதாவது ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சா அவங்க கிட்ட? எந்த ப்ளூ பிரிண்ட்டுமே அவங்க கிட்ட இருக்குல்லங்க. இமேஜினேஷன், கடவுள் உங்களுக்கு இமேஜினேஷன் என்ற பவரை ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இமேஜினேஷன் வச்சுதான் அவங்க அத்தனையும் கட்டினாங்க. இப்ப நம்ம பழைய காலத்து கோயிலுக்கு போறோம், ராஜராஜ சோழன் கோயிலுக்கோ இல்லைன்னா தாஜ்மஹால் போகும்போதோ இல்லைன்னா ஏதோ ஒரு மந்திருக்கு போகும்போதோ அந்த கார்விங் எல்லாம் பார்த்தா எவ்வளவு நம்ம ஆச்சரியப்படுறோம். how was it possible? Because of the imagination. ஸோ கண்ணை மூடுங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ரூட் சக்ரா பேஸ்ல இருக்குது ஸ்பைனல் கார்டு, அந்த ரூட் சக்ராவை ஃபர்ஸ்ட் கலரை பாருங்க, அழகா ரெட் கலர் பிரைட்டா இருக்குது. பார்த்துட்ட உடனே அந்த யூனிவர்ஸ்ல இருந்து அந்த வெள்ளை ஒளி உங்களுக்கு போயினே இருக்கு. ஆக்சுவலி நீங்க லம்னு சொல்லும் போது உங்களுக்கே வைப்ரேட் ஆகும் அந்த இடம். இது பண்ணும் போதுதான் தெரியும். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஆமா மாஸ்டர். நெக்ஸ்ட் சக்ரா போட்டா தேர்ட் ஐ சக்ரா. எஸ் மாஸ்டர். அம்பிகாக்கா நீங்க எதாவது கேட்கலான் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் அப்போ பண்ணுங்க. அடுத்த சக்ரா போலாம் மாஸ்டர். ஓகே, தேர்ட் ஐ சக்ரா 2 புருவம் இருக்குது பாருங்க, புருவத்துக்கு மத்தியத்துல இருக்குது தேர்ட் ஐ சக்ரா. ஓகேங்களா, தேர்ட் ஐ சக்ரா 2 புருவத்துக்கு மத்தியத்துல இருக்குது, இண்டிகோ கலர் மாஸ்டர் அந்த சக்ராவை. ஓகே, ஸோ இண்டிகோ. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு இந்த சக்ரா வந்துட்டு ஆக்னியா சக்ரான்னுவோம் நம்ம சான்ஸ்கிரிட்ல, இங்கிலீஷ்ல வந்து தேர்ட் ஐ சக்ரான்னு சொல்லுவோம்.
இந்த இடத்துல இருக்கு, புருவத்துக்கு மத்தியத்துல இருக்குது அந்த சக்ரா வந்துட்டு. ஸோ இதையும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம், பிசிக்கலா அண்ட் மென்டலா. பிசிக்கலா பிரிச்சோம்னாக்கா வந்துட்டு நெட்ரிக் கண் இங்க இருக்குது, 3வது கண் இங்க இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் கனவு வருது தூங்குனீங்கன்னாக்கா? எல்லாருக்கும் கனவு வருதா தூங்குனாக்கா? உங்க 2 கண்ணு மூடி இருக்கு தானே, அப்ப எப்படி உங்களால பார்க்க முடியுது? ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் 3rd ஐ சக்கரா ஓப்பன் ஆயிருக்கும், ஆனா ஆக்டிவேட் ஆயிருக்காது. புரிஞ்சுச்சா? 3rd ஐ சக்கரா எல்லாருக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். அப்ப எப்படி நீங்க தூக்கத்துல அவ்வளவு அழகா அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, இல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? எப்படி 3rd ஐ சக்கரா எல்லாருக்கும் ஓப்பன் ஆயிருக்கும், ஆனா ஆக்டிவேட் ஆயிருக்காது. ஸோ அதுதான் நெட்ரிக் கண் இல்ல 3rd ஐ சக்கரான்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இதை நம்ம ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம், பிசிக்கலா மென்டலா. ஓகேங்களா? யாருக்கு 3rd ஐ சக்கரா ஓப்பன் ஆயிருக்கோ அவங்களால சில விஷயத்த பார்க்க முடியும். அப்புறமா வந்துட்டு கிளவாயிண்டா இருக்குவாங்க. சில பேருக்கு காணாதது அவங்களுக்கு காணும். எனக்கு வந்துட்டு ரேக்கி என்னும் போது எனக்கு ஒரு வார்த்தை தெரியாது ரேக்கியில. ஃபர்ஸ்ட் நாள் நான் கிளாஸுக்கு போய் 8:30 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க. 8 மணிக்கெல்லாம் போயிட்டு வேணா, அந்த ஜாகம் ரொம்ப தூரமா இருந்துச்சு. நானும் என் சிஸ்டர் நான் போய் சோஃபால உட்காந்துட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சு. அந்த மாஸ்டர் 9 மணி 8:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ற மாஸ்டர் வந்துட்டு 10:30 மணிக்கு. ஓகேங்களா? அந்த மாஸ்டர் 10:30 மணிக்கு வராங்க. அவங்களோட ஆராவை பார்த்தேன், ரெட் கலர் ஆரா பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது என்னன்னா இது. அப்ப திருப்பி கண்ணை ரப் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ கிளவாயிண்ட் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சில விஷயங்கள் நீ பார்க்கலாம் நீங்க வந்துட்டு. ஸோ அதுதான் தட் இஸ் கால்ட் அஸ் கிளவாயிண்ட். அண்ட் இன்ட்யூஷன்ஸ்க்கு நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். நான் வந்துட்டு ரேக்கி மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சு 2020 தீபாவளி வருது. சோஃபால உட்காந்துன்னு இருந்தேன். காலில் கொஞ்சம் விழுந்துட்டு ஏதோ பிரச்சனை இருந்துச்சு. சோஃபால உட்காந்துன்னு இருந்தேன். அம்மாவும் சிஸ்டரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. தீபாவளியில சாயங்காலம் விளக்கெல்லாம் ஏற்றுக்குன்னு பூஜைக்கெல்லாம் அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சாய்பாபாவோட ஒட்டி என் வீட்டில் பெரிய போட்டோ இருக்குது. அங்கேருந்து பாபா எனக்கு சொல்றாரு, பாரு உங்க அம்மா எல்லா போட்டோக்கும் விளக்கு வச்சாங்க, எனக்கு வச்சிலன்ட்டு. என்ன பாபா என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து நான் சோஃபால இருந்து எல் ஷேப்ல இருந்துச்சு வந்து பார்த்தாக்கா அங்க விளக்கு இருக்குல்ல. அப்ப அம்மாக்கு சொன்னேன், ஏமா அவர் கொண்டு விளக்கு வச்சில, அவர் வந்துட்டு எனக்கு சொல்றாருன்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் விளக்க தேடி அதை கழுவி அந்த விளக்கை ஏத்திட்டு திருப்பி போய் உட்காந்துட்டேன் நான். பாரு நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிற, நீ என்னை பார்த்தே இல்லைன்னு சொன்னாரு. என்ன பாபா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பார்த்தா ஒரு சின்ன கண் அப்பியர் ஆயிருச்சு பாபா அந்த போட்டோல. சரி, எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ், இது என்ன நான் பாக்குறேன்னு போய் திருப்பி உட்காந்துட்டேன். திருப்பியும் அந்த வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபுல்லா வந்திருக்கேன், வந்து என்ன பாருன்னு சொன்னாக்கா போய் பார்த்தாக்கா கெஃபினி ஃபுல் மூஞ்சி, என்னோட பாபா பெரிய பாபா போட்டோல இன்னும் அந்த மூஞ்சி அந்த கெஃபினி அப்படியே இருக்கு. இன்ட்யூஷன் ஃப்ளோ ஆச்சு. ஸோ ரேக்கி பண்ணீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன்ஸும் ஃப்ளோ ஆகும், யூ வில் பிகம் கிளவாயிண்ட். ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு ஆயில்ல வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி கேட்குது வாய்ஸ், கடவுள் பேசுறாரு. நேத்து நவராத்திரிக்கு வந்துட்டு பாலா திரிபுர சுந்தரி அம்மாக்கு வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த அம்மாக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு பாக்னாவா வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி எனக்கு கிளாஸஸ் இருந்ததுங்க. ஸோ 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு 10 மணிக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த அம்மா கிட்ட போய் பேசினேன். உனக்கு பிடிச்சிச்சா இந்த பொட்டு, இந்த கம்பல், இந்த இது வளையல் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன வேணும், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்குதுன்ட்டு அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது. என்ன கம்மியா இருக்குதுமா, எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் உனக்குன்னு சொன்னாக்கா, நல்லா யோசனை பண்ணி பாரு. நான் அந்த கடைக்கு போகும்போது எனக்கு நான் வாங்கின்னு இருக்கும் போதே ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு மெஹந்தி கோன் வாங்கினா, நான் மெஹந்தி கோன் வாங்க மறந்துட்டேன். உட்காந்துட்டு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தாக்கா அந்த கடையில ஆன இன்ஸ்டன்ஸ் நான் நினைச்சு பார்த்துன்னு இருந்தாக்கா அந்த மெஹந்தி கோன் வாங்க நான் மறந்துட்டேன். அந்த அம்மா எனக்கு வந்து சொல்றான், ஸோ ஹவு இஸ் திஸ் பாசிபிள், யுவர் இன்ட்யூஷன்ஸ் அண்ட் யுவர் கிளவாயிண்ட் எப்படி ஆச்சு இதெல்லாம் வந்துட்டு. ரேக்கிக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. ஆஃப்டர் ரேக்கி வந்து ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கேன் ஹியர், ஐ கேன் சி. ஒரு 10 பேர் உட்காந்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேரோட ஆரா கரெக்டா தெரியும், அவங்க ஆரா என்ன கலர். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ ஒன்று வந்துட்டு 3rd ஐ ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க திங்ஸ் விச் ஆர் வேல்டு, நான் பர்தா போட்டிருந்தா கூட உங்களுக்கு கண்ணு தெரியும். தட் இஸ் கால்ட் திங்ஸ் விச் ஆர் வேல்டுன்னு சொல்லிட்டு இன்ட்யூஷன்ஸ் கேட்கும். ஓகேங்களா? இன்னொன்று வந்துட்டு when I was sitting for meditation,
ஒன் ஆஃப் மை எங்க அம்மாவோட சித்தப்பாவோட பொண்ணு கொரோனால செத்துட்டாங்க. அவங்களுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. விடிகாத்தால உட்காந்து மெடிடேஷன் பண்ணின்னு இருக்கேன். ஷீ இஸ் வாக்கிங் இன் த ரூம். எனக்கு தெரியல அவங்க எதுக்கு வாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, சரி நானும் கண்டினியூஸ் பண்ணிட்டு மெடிடேஷனை போய் தூங்கிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு அமிர்த வேலையில பண்ணதால நான் கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தேன். நான் எழுந்து ஒரு 9:30 மணிக்கு நான் காலையில எழுந்து வெளியே வரும்போது my mother told me அவங்க செத்துட்டாங்களா மாமா. See, so she was walking there. So you can see these things happen. So one is you will become clairvoyant. பர்தா போட்டாலும் பார்க்க முடியும். Certain things will appear to your eyes and intuitions கேட்கும். And சரி manifestation அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம். லைக் யூனோ நான் வந்துட்டு இந்த ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுன்னு இருக்கேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் வந்துச்சு. நம்ம ஒன்று அஃபர்மேஷன் சொல்லுவோம். இன்னொன்று வந்துட்டு விஷுவலைசேஷன். கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல நம்ம போய் வேலை செய்யறோம், நம்ம ஆஃபீஸ் பாக்குறோம், நம்ம கேபின் பாக்குறோம், நம்ம அங்க வேலை செய்யறோம், எல்லா கொலீக் கூட நம்ம நல்லா மிங்கல் ஆகுறோம், எனக்கு சம்பளம் வருது. இதை நீங்க விஷுவலைஸ் பண்ணும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க என்னால விஷுவலைஸே பண்ண முடியாது, ஏன் தெரிய மாட்டேங்குது. கண்ணை மூடினா கூட இப்ப எனக்கு விஷுவலைஸ் பண்ண, இப்ப ஷர்மிலி அவங்க சொன்னாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணு மூடினா கூட விஷுவலைஸ் ஆயிடலன்ட்டு. ஏன்னா வந்துட்டு தேர்ட் ஐ சக்கரா அங்க பிளாக் ஆயிருக்குது. ஸோ தேர்ட் ஐ சக்கரா பிளாக் ஆயிருந்துச்சுன்னா விஷன்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷன்ஸ் கிளியரா வராது, இமேஜினேஷன்ஸ் கிளியரா வராது. ஒன்னே ஒன்றுதான் சொல்லுவேன், இமேஜினேஷன் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளவு நல்ல நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட எந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் கிடையாதுங்க. ஓகேங்களா? அவங்க கண்ணை மூடி இமேஜின் பண்ணி தான் இன்னைக்கு வந்துட்டு பிரமிட் அன்றோம். இன்னைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு கட்ட முடியாது, டெக்னாலஜி இருந்தா கூட இன்னைக்கு அந்த பிரமிடை கட்ட முடியாது. அப்ப அவங்க எப்படி பண்ணாங்க? எவ்வளவு நல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் அப்பவே யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஓகே, ஸோ விஷுவலைசேஷன் வந்துட்டு நல்லா காணும் உங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா. அண்ட் யாருக்கு தேர்ட் ஐ சக்கரா நல்லா இருக்குதோ நல்ல கான்சென்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நல்ல மெமரி பவர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மென்டலி ஒரு தேர்ட் ஐ சக்கரா வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிருக்குதுன்னா அவங்க கிளவாயிண்டா இருக்குவாங்க. தேர்ட் ஐ சக்கரா ஆக்டிவேட் ஆயிருக்கும், பர்தா போட்டிருந்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் பார்க்க முடியும். அண்ட் இன்ட்யூஷன்ஸ் அவங்களுக்கு காதுல கேட்கும், இது ஆக போகுது. இது நீங்க பார்த்துருக்கீங்க, நம்ம பாட்டி தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சங்கடமா இருக்குது என்னன்னு தெரியல, யாருக்கும் ஏதோ ஆக போதான்னு பார்த்தாக்கா நிஜமா அவங்களுக்கு வந்துட்டு யாரும் செத்து போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு விஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா விஷனர் அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய விஷனர். அவரோட புக்கெல்லாம் நம்ம படிச்சோம்னா அவருக்கு ஒண்ணுமே இல்லாத போது ஆக்சுவலி நிஜமா சொல்ல போனா அவரு தான் சொன்னாரு, பாருங்க கனவு காணுங்கன்னு சொன்னதே அப்துல் கலாம் தான் இல்லையா? நம்ம எல்லாருமே புக் படிச்சிருக்கோம், நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். நம்மளுக்கு இஷ்டமான பிரசிடென்ட் அப்துல் கலாம் தான். ஓகேங்களா? சோ அந்த விஷன் அவங்களுக்கு என்னவோ ஆகணும்ன்ற விஷன் கிளியரா தெரியும். விஷுவலைசேஷன் நல்லா ஆகும், அவங்க இமேஜின் பண்ணுவாங்க, அதை வந்துட்டு நிறைவேற்றி காட்டுவாங்க. ரொம்ப பேர் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும். சப்போஸ் இந்த தேர்ட் ஐ சக்கரா பிளாக் ஆயிருக்குதுனாக்கா இன்ட்யூஷன்ஸ் வரவே வராது அவங்களுக்கு. தே கான்ட் see things beyond their levels. அண்ட் விஷுவலைசேஷன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த சக்கரா சின்ன பசங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிக்குவாங்க, நல்ல மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். காலங்கத்துல பனி இருக்கும் தெரியுமா? அப்போ வந்துட்டு அந்த பனியில போகும்போது நம்ம எதிர்க்க யார் வராங்கன்னு தெரியாது. சர்டன் டைம்ஸ் நம்ம பிரெயின்ல கூட அப்படி ஆகும். நம்ம சொல்வோம் இல்லையா, ஒரு நிமிஷம் இருங்க என்ன ஆகுதுன்னு என் மண்டேக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? திஸ் ஆல் இஸ் மென்டல் திங்ஸ். பிசிக்கலி ஸோ பிரெயின் சக்கரால என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம். அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம்னாக்கா அது வந்துட்டு நீங்க சொல்ல தேவையில்ல, அதே தானா பண்ணும். மெசேஜ் வந்த உடனே அந்த மெசேஜ் இந்த ஆர்கன்ஸ் பாஸ் பண்ணும். நீ சியூ பண்ணிப்போ, நீ வந்துட்டு உடம்பு சூட் பண்ணு, நீ சர்க்குலேட் பண்ணு, அதுதான் அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்கா அது செய்யும் அந்த வேலை. அந்த நர்வஸ் சிஸ்டம் அங்க இருக்குது. அண்ட் நர்வ்ஸ் இருக்குது, லோவர் பிரெயின் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் இருக்குது, அப்புறமா ஒரு கண் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே அங்க இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் யார் யாருக்கு இருக்குதோ இந்த தேர்ட் ஐ சக்கரா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஹேர் நல்லா வளரும் அவங்களுக்கு. ஸோ யாருக்கு தேர்ட் ஐ சக்கரா ஆக்டிவேட் ஆயிருக்கோ அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லோ பிரெயின் நல்லா இருக்கும், காது நல்லா இருக்கும். அப்புறமா வந்துட்டு ஐஸ், அந்த ரைட் கலர் ஐ நல்லா வேலை செய்யும். சப்போஸ் பிளாக் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பேருக்கு தெரியும் அந்த அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்பு சூடாக மாட்டேங்குது. அது சூடாகல, அது வேலை செய்யல, ஸ்ட்ரோக் ஆகும் இல்லையா?
அண்ட் வந்துட்டு லோவர் பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. அப்புறமா யாருக்கெல்லாம் மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்குதோ இந்த சக்ரா பிளாக் ஆயிருக்குது. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பேக் பெயினும் மைக்ரைனும் ஹெட்ஏக் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த சக்ராக்கு யார் பிளாக் ஆயிருக்கோ, மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்கும், இயர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஓகேங்களா, அண்ட் ஐசைட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், ஏர்ஃபால் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் வாட் தே ஃபிசிக்கலி வாட் தே வில் பி ஃபேஸிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனாக்கா வந்துட்டு சேம் திங், மெடிடேஷன் பண்ணுங்க, ஓகேங்களா, அண்ட் சிவா ஓம் நம சிவாயான்னு சாண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ரெண்டுமே இஸ் கனெக்டட் டு யுவர் ஆகாஷிக். ஸோ ஓம் நம சிவாயான்னு சாண்ட் பண்ணும்போது ஓம் போது இந்த வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும், ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு இந்த கலர் இண்டிகோ கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த பிரேஸ்லெட் கிடைக்கும் இண்டிகோ, அந்த பிரேஸ்லெட்டும் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். யாருக்கும் டவுட் இல்லையா? கிரவுன் சக்கராக்கு போயிட்டா? ஓகே, ஸோ இங்க இருக்குது இந்த இந்த பிளேஸ் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு இங்க நடுவில் இருக்குது நம்ம கிரவுன் சக்கரா. வயலட், ஓகேங்களா, கலர் வந்துட்டு வயலட். சாந்தி மாஸ்டர் அந்த ஸ்லைடு பார்த்தீங்களா, வயலட் கலர். சான்ஸ்கிரிட்ல சஹஸ்ரார சக்கரான்னு சொல்லுவோம், அப்புறமா இங்கிலீஷ்ல வந்து கிரவுன் சக்கரான்னு சொல்லுவோம். ஸோ இதையும் ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு பிசிக்கலா, இன்னொன்று வந்துட்டு மென்டல் ஸ்டேட்ல. மென்டல் ஸ்டேட்ல யாருக்கு இது ஆக்டிவேட் ஆயிருக்கோ அவங்க ஸ்பிரிச்சுவலா அந்த காட் கூட கனெக்ட் ஆயிருக்குவாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியில நல்லா இருக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்குவாங்க, யுனைட்டடா இருக்குவாங்க, ஓகேங்களா. யாருக்கெல்லாம் இது வந்துட்டு ஆக்டிவா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடவுள்கிட்ட ஒரு கனெக்ஷனே இருக்காது, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னு தெரியாது, பீஸ்ஃபுல்லாவே இருக்க மாட்டாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களால சில பேர் பார்த்துருக்கோம் மெடிடேஷனுக்கு என்னெல்லாம் உட்கார முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கனெக்ஷனே கிடையாதுங்க இல்லையா. ரொம்ப பேர் பார்த்துருக்கோம் மெடிடேஷனா தூக்கம் வந்துடும், ரேக்கியா உட்கார முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே வந்துட்டு, அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் யாருக்கு வந்துட்டு பிசிக்கலா பார்த்தோம்னாக்கா அப்பர் பிரெயினை வந்துட்டு ரெண்டா பிரிச்சிருக்கோம். லோவர் பிரெயின் வந்துட்டு தேர்ட் ஐக்கு வந்துருச்சு, அப்பர் பிரெயின் வந்துட்டு மேலே வரும். அண்ட் செரிப்ரலம் நர்வஸ் சிஸ்டம், திருப்பி அகைன் நர்வஸ் சிஸ்டம். யாருக்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரோக் இருக்குதோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு நர்வ் வீக்கா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு 2 சக்கராக்கும் எனர்ஜி கொடுக்கணும். இந்த 2 சக்கராக்கு எனர்ஜி கொடுக்க 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 வந்துட்டு உங்களுக்கு அந்த நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும், ஓகேங்களா. ஸோ இங்க வந்துட்டு செரிப்ரலம் நர்வஸ் சிஸ்டம், அப்புறமா வந்துட்டு அப்பர் பிரெயின், அப்புறமா ஹேர், உங்களோட அந்த ஏர்ஃபால். ஸோ இந்த யாருக்கு ஆக்டிவா இருக்குதோ அவங்களோட செரிப்ரலம் நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கும், அப்படின்னா ஹோல் பாடி நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். செரிப்ரலம் நர்வஸ் சிஸ்டம் வில் ப்ரொடெக்ட் யுவர் பிரெயின் அண்ட் நர்வ்ஸ், ஓகேயா. ஸோ அதோட வேலை செய்யும், அப்பர் பிரெயினும் வேலை செய்யும், முடியும் நல்லா வளர்ந்துருக்கும், ஓகேங்களா. யாருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும், they will have problem with the nervous system, upper brain, airfall. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் and all they will be facing. ஸோ இதுக்கு வந்துட்டு எவ்வளோ நீங்க வந்துட்டு ஓம் நம தேர்ட் ஐக்கு நான் வந்துட்டு பீஜ மந்திரா சொல்ல, சாரி. ஸோ தேர்ட் ஐயோட பீஜ மந்திரா வந்துட்டு ஓ இட்ஸ் நாட் ஓம், இட்ஸ் பாருங்க, நீங்க சொல்ல சொல்ல அந்த வைப்ரேஷன் நீங்க வரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நீங்க ஆடியோல போட்டு கேளுங்க, ஆனா ஆஃப்டர் தட் when everything you know நீங்களே சொல்லி பாருங்க, இந்த ஆக்டிவேட் ஆகும், ஓகேங்களா. அண்ட் இதோட பீஜ மந்திரா வந்துட்டு ஓம். ஸோ இங்க வந்துட்டு அந்த சக்கரா இருக்குது, அந்த பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மேலேருந்து அந்த ஒயிட் கலர் எனர்ஜி ஃப்ளோ ஆயின்னு இருக்குது, ஓகேங்களா. ஃப்ளோ ஆயின்னு இருக்குது, கண்ணை முடிக்கோங்க. ஓம், நீங்க அந்த வைப்ரேஷன் பண்ணும் போதே அந்த எனர்ஜி அங்க ஃப்ளோ ஆயின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் கிரவுன் சக்ரா. எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்ரா இருக்குது, 8 சக்ரா, சோல் ஸ்டார் சக்ரான்னு சொல்லுவோம். அந்த சோல் ஸ்டார் சக்ரா அது வந்துட்டு உங்களோட கர்மாவோட ப்ளூ பிரிண்டிங் இருக்கும். நாங்க ரேக்கி ஒரு சக்கராக்கும் பண்ணும் போது அந்த ரூட் சக்கராக்கு பண்ணி முடிச்சிட்ட பிறகு நாங்க லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்வோம், லெட் இட் ஒர்க் ஃபார் மை ஹையஸ்ட் குட்னஸ். ஹையஸ்ட் குட்னஸ் என்ன தெரியுமா? இந்த சக்கரால நான் என்ன குட் கர்மா பண்ணிருக்கணும் அது கொண்டுதான் அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும். வாட்டர் டேங்க் வீட்டுக்கு மேல இருக்குது, எவ்வளவு தண்ணி இருக்குதோ அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள தண்ணி வரும், புரிஞ்சுச்சா? அப்போ என்ன மேடம் நம்ம கர்மாக்கு தான் வேலை செய்யமானா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்.
என்னோட ரேக்கி மாஸ்டர் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அப்பா ஆர்மில இருந்தாரு, அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் டெல்லியில இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, 40 இயர்ஸோ என்னவோ குழந்தை இல்லை. அவங்க 2 பேருக்கு 40 ஆகுறதுக்கு குழந்தையே இல்லை. அப்ப அவங்களுக்கு சீரியஸா குழந்தை வேணும் அன்னும் போது டாக்டர் சொன்னாரு, அடுத்த வாட்டி நீ கன்சீவ் ஆகும் போது அது ஆம்பளையா இருந்தா ஒண்டிதான் என்னால பர்த் குழந்தை கரெக்டா பர்த் கொடுக்க முடியும், பொண்ணா இருந்தா அது உனக்கும் காம்ப்ளிகேஷன், அந்த குழந்தைக்கும் காம்ப்ளிகேஷன். அப்போ அவங்க வந்துட்டு கம்பளி பாபான்னு சொல்லிட்டு ஒரு கம்பளி பாபா கிட்ட போய் பாக்குறாரு. அப்ப கம்பளி பாபா இருந்தாரு. அவர் சொன்னாரு, என்ன குழந்தை பிறக்காதுன்னு சொல்றீங்களா, போய் உன்னால முடிஞ்ச சேவை செய்ய, தானா குழந்தை வரும்ட்டு. ஸோ அந்த ஒரு வருஷம் நாயில இருந்து பிடிச்சி, பூனைல இருந்து பிடிச்சி, செடியில இருந்து பிடிச்சி, ஆண்ட்ல இருந்து பிடிச்சி, ஜனங்க அன்னதானம் ஆசிரமத்துல இருந்து பிடிச்சி, ரோட்ல படுத்துன்னு இருக்கவனுக்கு ரெக்குல இருந்து பிடிச்சி அவங்க ஒரு சேவை செஞ்சுன்னு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் ஷி காட் கன்சீவ்ட் அண்ட் டு தேர் ஷாக் இட் வாஸ் அ கேர்ள். அப்போ அவர் சொன்னார், இது ரொம்ப பிரச்சனையா இருக்கும்னு. ஆனா அவங்க பண்ண அந்த நல்ல சேவைங்க, அந்த குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்து 3 வருஷம் ஆயிட்ட பிறகு அந்த குழந்தை அடம் பிடிச்சிச்சு. எல்லாருக்கும் தம்பி பாப்பா தங்கச்சி இருக்காங்க, எனக்கு கொண்டு இல்லைன்ட்டு திருப்பியும் அந்த அம்மா கன்சீவ் ஆனாங்க. திருப்பியும் அவங்களுக்கு இன்னொரு தங்கச்சி குழந்தை பிறந்துச்சு. ஸோ இந்த சக்கரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண முடியாது, உங்களோட சர்வீஸ் நல்ல கர்மா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட்ஸ்? அண்ட் நேத்து வந்துட்டு நான் வந்துட்டு பௌர்ணமி மெடிடேஷன் நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு பத்ரிஜியோட ஒரு ஆடியோ போட்டாங்க. ஸோ அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ரேக்கி மூலமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். 3 தாட்ஸ். 3 பேர் என்கிட்ட வந்து ரேக்கி கத்துட்டாங்க வச்சுக்கோங்க. 3 பேருக்கும் வந்துட்டு 3 பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு ஆஃப் திங்கிங். ஒரு பர்சன் வந்துட்டு நெகட்டிவாவே திங்க் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் ஒரு டவுட், அவர் வந்தார் ரேக்கி கத்துக்கிறதுக்கு. 2வது வந்துட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணுவாரு, ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம், பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்ட்டு. 3வது பர்சன் வந்துட்டு மிராக்குலஸ் திங்கிங், மேஜிக் நடக்கும்னு சொல்லிட்டு வந்தாரு. ஸோ 3 பேருக்கும் நான் கத்து கொடுத்தேன். ஓகேங்களா? அந்த நெகட்டிவா இருக்கவங்க ரொம்ப கொஸ்டின், இது நடக்குமா அது நடக்குமா எப்படி நடக்கும்ட்டு. ஆனா இந்த பாசிட்டிவா இருக்கவங்க அது அமைதியா கேட்டாங்க. ஆனா இந்த மிராக்குலஸ் மைண்ட் இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப எந்துவா கேட்டாங்க, ஐயோ இது மிராக்கிள் இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு. ரேக்கி ஆச்சு, அட்யூன்மெண்ட் ஆச்சு, அவங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தாச்சு. அவங்க வீட்டுக்கு போனாங்க, 21 days ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இந்த நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் டவுட். ஸோ மாஸ்டருக்கு ஃபோனு, மாஸ்டர் இது வேலை செய்யல, நீங்க சொன்னீங்க இது வேலை செய்யல, இது சொன்னீங்க. ஸோ அவங்க டவுட்ல இருந்தாங்க. இந்த பாசிட்டிவா இருக்கவங்க வந்துட்டு அண்ட் மிராக்குலஸா இருக்கவங்க ஒரு ஃபோனும் பண்ணல. ஆனா ஒரு 21 days ஆயிட்ட பிறகு பாசிட்டிவா இருக்கவங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் சொன்னாரு, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஐம் ஃபீலிங் த சேஞ்சஸ், ஸோ ஐம் கோன் கண்டினியூ. ஆனா மிராக்குலஸ் சேஞ்ச் என்ன பண்ணாரு தெரியுமா, நான் இந்த பிரச்சனையில வந்தா இந்த பிரச்சனை எனக்கு ஹீல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எதுவுமே பண்ணும் போது ஒன்னு பாசிட்டிவ் தாட் பேட்டர்ன்ல பண்ணும், இல்ல மிராக்குலஸ் தாட் பேட்டர்ன்ல பண்ணும். ஓகேங்களா? நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ல பண்ணோம், இல்ல டவுட்ஃபுல் பேட்டர்ன்ல பண்ணோம்னா யூ வில் நாட் ஹேவ் நோ ரிசல்ட்ஸ் இன் யுவர் லைஃப். இதுதான் நேற்று பத்ரிஜி வந்து சொல்லி நின்றாரு. There are 4 thought patterns. ஒன்னு வந்துட்டு என்ன நினைக்குவாருனாக்கா, ஏதாவது கெட்டது நடந்துட்டே இருக்கும், அந்த மாதிரியே நினைச்சுன்னு வேலை செய்வாரு, அப்ப அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும். இன்னொருத்தர் வந்து நெகட்டிவ், அப்ப அவங்க போகும்போது ஏதோ நெகட்டிவாவே நினைச்சுன்னு போறாங்க, கார் எடுத்துக்கின்னு, கார் அங்க வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இல்ல டயர்ல வந்துட்டு காத்து போயிடுச்சு. ஓகேங்களா? பாசிட்டிவா இருக்காங்களோ அந்த டைம்ல போய் சேர்றாங்க. மிராக்குலஸா இருக்கிறவங்க 1 hourல போறவங்க வந்துட்டு 45 minutesலயே போய் சேர்றாங்க. ஸோ பாருங்க அந்த தாட் பேட்டர்ன் எவ்வளவு நல்லா டிராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எனி டவுட்ஸ்? வணக்கம் மாஸ்டர், வெரி நைஸ், ரொம்ப நல்லா சொன்னீங்க மாஸ்டர். ரொம்ப நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. மாஸ்டர், நேத்து நீங்க சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சக்கராலையும் சில சிம்டம், எல்லாமே இல்ல, சில சிம்டம் இருந்ததுனாக்கா எல்லா சக்கராவும் கொஞ்சம் ஆக்டிவேஷன் குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? அப்படின்னா என்ன வந்துட்டு இல்ல, அந்த சக்கரா பர்டிகுலர் வேலை செய்யாது, அவ்வளவுதான். ஆனா வந்துட்டு கொஞ்சம் இருக்கும், ஏன்னா வந்துட்டு எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஸோ 1 சக்கரா இஸ் டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா அந்த வயர் கனெக்ஷன் வந்துட்டு எல்லாரும் அந்த ரூம்க்கு ஒரே இது இருக்கும். ஸோ ஒன்னுத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இதை சரி பண்ணிட்டோம்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர்.
மாஸ்டர். நீங்க வந்து தாட்ஸ் பத்தி சொல்லும் பொழுது நமக்கு சாதாரணமா நம்ம இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தாட் ஓடிட்டு தான் இருக்கு பாருங்களேன். ஒரு நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும். சில பேர் வந்து ரெண்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு என்ன நடக்குமா நடக்காதா? மேடம், மார்னிங் கிளப் மார்னிங் மிராக்கிள் புக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன், ப்ளீஸ் படிங்க. மார்னிங் மிராக்கிள் புக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன், ப்ளீஸ் படிங்க. என்னால படிக்க முடியல, பட் அது வந்து ப்ரொசீஜர் எனக்கு சொல்லுங்கன்னாக்கா ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் போடுங்க, என்ன பண்ணணும் நான் சொல்றேன். அது வந்துட்டு நீங்க பண்ணீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த நாள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பாருங்க, நானும் வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணுவேன், எனக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அந்த தாட் பேட்டர்ன் வரும்போது நான் வந்துட்டு இந்த மார்னிங் மிராக்கிள் ஸ்டார்ட் பண்ணுவேன். 21 days கண்டினியூஸா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 5 மணிக்கு எழுந்துக்குவேன், 20 minutes மெடிடேஷன் பண்ணுவேன். 20 minutes மெடிடேஷன் பண்ண உடனே விஜுவலைஸ் பண்ணுவேன். நான் என் டியூஷன் சென்டர் வச்சுன்னு இருக்கேங்க. ஸோ நான் காலகட்டத்தில் விஜுவலைஸ் பண்ணுவேன், எனக்கு புது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எனக்கு இவ்வளோ காசு வேணும், அது வந்து கொடுத்தாங்கன்னு விஜுவலைஸ் பண்ணுவேன். நான் எந்தெந்த கிளாஸ்க்கு எந்தெந்த பசங்க வரணும்ட்டு அந்த அந்த நான் உட்காந்து அமைதியாக விஜுவலைஸ் பண்ணுவேன். இவங்க வந்தாங்க, இவங்க சேர்ந்துட்டாங்க, எனக்கு இவ்வளோ காசு வந்துச்சுன்னுட்டு. அடுத்தது வந்துட்டு அஃபர்மேஷன் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்ஸ், எனக்கு செகண்ட் பியூசிக்கு இவ்வளோ பசங்க வந்தாங்க, எனக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த அஃபர்மேஷன்ஸ் ஆன உடனே என்னை பற்றி நான் வந்துட்டு விஜுவலைஸ் பண்ணிக்குவேன். நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன், நான் எல்லாம் வேலை செய்கிறேன்னு நான் விஜுவலைஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் அஃபர்மேஷன் பண்ணும்போது நான் சொல்வேன், ஐ பவ்யா, ஐ எம் பாசிட்டிவ், ஹாப்பி, ஜாய்ஃபுல், சக்ஸஸ்ஃபுல், ப்ராஸ்பரஸ் இன் வாட் எவர் ஐ டூ. ஐ எம் ஹெல்தி, ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக். அண்ட் மை டியூஷன் சென்டர் இஸ் ரன்னிங் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி. இட்ஸ் ஃபில்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் ஏர்னிங். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம எப்போ நம்மளை பற்றி அழகாக பார்க்குறோமோ, செல்ஃப் டாக் பண்ணுறோமோ, அப்போ தான் இந்த நெகட்டிவ்னஸ் போகும். ஒன்று வந்துட்டு மெடிடேஷன், செகண்ட் விஜுவலைஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விஜுவலைஸ் பண்ணணும். அப்புறமா ரெண்டாவது விஜுவலைசேஷன் உங்களை பற்றி பண்ணணும், நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்கிறீங்கன்ட்டு. மூணாவது வந்துட்டு அஃபர்மேஷன் பண்ணணும். அஃபர்மேஷன்ல போது ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நீங்கள் சொல்லிக்கணும், நான் அழகாக இருக்கிறேன், நான் பாசிட்டிவாக இருக்கிறேன், இன்னைக்கு நாள் எனக்கு நல்லா போகுது. எழுந்த உடனே சொல்லுங்க, டுடே இஸ் a miraculous day. நான் அப்படிதான் சொல்லி ஆரம்பிக்குவேன். எப்பெல்லாம் நான் ரொம்ப லோ ஆகணும்னா அன்னைக்கு படுக்கும் போதும் சரி, எழுந்துக்கும் போதும் சொல்வேன். படுக்கும் போது நான் சொல்வேன், டுமாரோ இஸ் கோனா பி தி மிராக்குலஸ் டே, டுடே இஸ் கோனா பி தி மிராக்குலஸ் டே. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு நியூ அட்மிஷன் வரும். நான் இதை பார்த்துருக்கிறேன் நான். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஒரு நல்ல புக்கை படிங்க. இட்ஸ் நாட் அபவுட் மெடிடேஷன், இட் இஸ் அபவுட் பாசிட்டிவ் திங்கிங். யாரெல்லாம் நெகட்டிவா ஃபீல் பண்றீங்களோ, த பவர் ஆஃப் பாசிட்டிவ், த பவர் ஆஃப் நார்மன் வின்சென்ட், த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் இருக்குதுங்க. நார்மன் வின்சென்ட், த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் இருக்குது. அது ஆடியோ கூட இருக்குது, தமிழ்லயும் இருக்குது, கன்னடா இங்கிலீஷ்லயும் இருக்குது. ப்ளீஸ் இந்த புக்கு வாங்கி படிங்க. இட் ஜஸ்ட் 111 rupees, 12 rupees. இட் வில் சேஞ்ச் யுவர் திங்கிங் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? எப்படி படிக்கணும்னாக்கா ஒரு பேஜ் அவ்வளவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணீங்க, அடுத்தது விஜுவலைசேஷன் பண்ணீங்க, அடுத்தது அஃபர்மேஷன் பண்ணீங்க, நாலாவது நீங்க வந்துட்டு ஒரு புக்கை தினமும் படிச்சாகணும். ஒரே பேஜ் அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு பேஜ்ல 1.5 பேஜ். நான் ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர், நீங்க பார்த்துருப்பீங்க, பேசுறதுலே பார்த்துருப்பீங்க, நான் ஃபாஸ்டா பேசுவேன். ஸோ ஐம் ஃபாஸ்ட் லேர்னர். ஸோ என்னால 2 பேஜ் அட் அ டைம் படிக்க முடியும். ஓகேங்களா? படிச்சுட்டு என்ன பண்ணுவேங்கன்னாக்கா கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க. நான் கிராட்டிடியூட் ஜேர்னல் தினமும் எழுதுங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த வீடு இருக்குது, ஐ ஹேவ் அ ஹெல்தி பாடி, ஐ கெட் 3 times ஃபுட், ஐ கெட் அ வெரி குட் ட்ரெஸ் டு வேர், ஐ ஹேவ் செல், ஐ ஹேவ் டிவி டு என்டர்டெயின், ஐ ஹேவ் மை டியூஷன் டூ, தட் இஸ் மை லைவ்லிஹுட். அந்த டியூஷன் தேங்க்ஸ் சொல்வேன், நான் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்வேன், எனக்கு வந்து காசுக்கு தேங்க்ஸ் சொல்வேன். சன், மூன், ஸ்டார், அர்த், ஸ்கை, பிளான்ஸ், அனிமல், பேர்ட்ஸ், ஏர், வாட்டர், ஃபயர், ஃபார்மர்ஸ், மை மதர், மை சிஸ்டர். எனக்கு அன்னைக்கு புது அட்மிஷன் வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்வேன். யாராவது எனக்கு ஏதாவது நல்ல புக்ல வந்துட்டு எனக்கு டாக்டர் ஏதாவது நல்லது பண்ணிருந்தா அவர் பேர் எழுதி தேங்க்ஸ் சொல்வேன். ஸோ அந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதாம இல்ல அப்படி ஒரு நாள் என்னால எழுத முடியலன்னா ஐ வில் ஜஸ்ட் டெல். தூங்கும் போது நான் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு தூங்குவேன். ஸோ கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதணும். இந்த 5 steps யார் வந்துட்டு ஒரு 21 days பண்றீங்களோ, 21 days நீங்க சேஞ்ச் ஆயிடுவீங்க. அது பண்ணி இமீடியட்டா என்ன பண்ணுவோம்னாக்கா, பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும். பாருங்க, எனக்கு பேக் பெயின் இருக்கிறதால நான் வந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது, நான் பிராணாயம் பண்ணுவேன். ஓகேங்களா? அண்ட் தென் சேர்ல உட்காந்துட்டு சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவேன். இது நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஒரு 21 days பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்துட்டு லைஃப் சேஞ்ச் ஆகும். அப்படியே எனக்கு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னா ப்ளீஸ் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், நார்மன் வின்சென்ட் பீல்,
நான் அந்த புக் அமைக்கிறேன், எல்லாருமே படிங்க. தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. இந்த புக்கை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்துட்டு மஞ்சாலேஸ்வரி மாஸ்டர் தான். நாங்க ஒரு 10th இருக்கும் போது மஞ்சாலேஸ்வரி மாஸ்டர் அந்த புக்கை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்களுக்கு. நான் இன்னைக்குமே வந்துட்டு எப்பெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப எனக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம ரொம்ப லோ ஆகும் போது நான் அந்த புக் எடுத்து படிக்குவேன். அந்த புக் ஒரே நாள்ல நான் முடிக்குவேன். அந்த குரூப் அந்த 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 புக்கை நான் வந்துட்டு ஒரே நாள்ல முடிக்குவேன். ஏன்னா அந்த புக் அவ்வளவு எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு. அதுல அஃபர்மேஷன்ஸ் பத்தி இருக்கு, விஷுவலைசேஷன் பத்தி இருக்கு, பிலீஃப் பத்தி இருக்குது. சொல்லுங்க மாஸ்டர். யாருக்காவது வந்துட்டு இந்த மார்னிங் மிராக்கிள் நானும் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அமைங்க. நான் என்ன ப்ரொசீஜர்ன்ட்டு அழகா நான் வந்துட்டு உங்களுக்கு ஆடியோல பேசி அமைக்கிறேன். யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எஸ் மாஸ்டர், யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? மேடம் சொல்லுங்க மாஸ்டர். மேடம் எனக்கு அது இந்த டைம்னு தெரியல மேடம். அது திடீர்னு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு 4:30 அந்த மாதிரி முழிச்சுக்குவேன். அப்போ உட்காந்துக்கிட்டு சாதாரணமா பத்ரிஜி சாரோடைய மியூசிக் வச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுவேன் மேடம். இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பண்ணுவோம். ஒரு வாட்டி எனக்கு 5க்கு வரும், 5:30க்கும் முழிச்சுக்குவேன். அந்த டைம்ல எப்போ எனக்கு அந்த மாதிரி டக்குன்னு அது என்னன்னா எழுந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு தாட் வந்துடும். டக்குன்னு அப்போ எழுந்து உட்காந்துக்கிட்டு பண்ணிடுவேன் மேடம். எப்பனா அப்போ வருது. அது எதனால ஒரு டைம் இல்லை, எனக்கு ஒரு 4ல இருந்து 5:30க்குள்ள அப்படி வருது. நல்லது தானே, நல்ல விஷயம் அது. அது ரொம்ப நல்லது. யார் அங்க அவேக்கனிங் ஆகுறாங்களோ அங்க ஸ்பிரிச்சுவல் இது வந்து ஜாஸ்தியா இருக்குதுன்னு அர்த்தம் மேடம். நான் ரொம்ப டைமிங் கூட நல்லது. வச்சுக்க மாட்டேன் மேடம். அது செல்லுல கூட டைம் வச்சுக்க மாட்டேன். இல்ல அது அப்படி வரும். அதுதான் மேடம், சொல்லுங்க. ரொம்ப நல்லது. நீங்க எந்த டைம் எழுந்துக்கிறீங்களோ பாருங்க, வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்துட்டு மெடிடேஷன் பண்றீங்க. ரொம்ப நல்லது, அது ரொம்ப நல்லது மேடம். அது ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்கிறப்போ எது வெறும் மியூசிக் வச்சுக்கிட்டு பண்ணலாமா, இந்த மாதிரி சக்ராஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இல்ல பண்ணலாம்? நீங்க ரெண்டுமே பண்ணலாம். உங்களுக்கு எது இஷ்டம் இருக்குதோ பண்ணுங்க. சக்ராஸ் என்ன பிரச்சனைனாக்கா ஒரு சக்ராக்கு போய் சொல்லிட்டு வரும், நீ உன்னோட பீஜ மந்திரம் போது அது ஆக்டிவேட் ஆகுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கல்யாண வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த கல்யாண வீட்டுல வந்துட்டு லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை சொல்லணும். அப்பதான் அந்த கல்யாண வீட்டுல வேலை நடக்கும். நீங்க லிஸ்ட்டை வச்சுக்கின்னு தானா நடக்கும்னா நடக்காது, ஓகேங்களா? ஸோ என்னன்னா இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா எந்தெந்த சக்ரா உங்களுக்கு வீக்கா இருக்குது, ஆக்டிவேட் பண்ணுன்றதால 21 days நீங்க வந்துட்டு சக்ரா அது வந்துட்டு காலையில பண்ணோன்ட்டு ஒன்றும் இல்லை மேடம். 21 minutes தான் அந்த சக்ரா. இது வந்துட்டு நீங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணி பாருங்க, பண்ணிட்டு நீங்க தூங்குங்க. அப்புறமா வந்துட்டு நீங்க 21 minutes பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சோலார் பிளெக்ஸ்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குதுன்னாக்கா அந்த இடத்துல நீங்க வந்துட்டு கை வச்சுக்கின்னு நீங்க சொல்லிக்கினே இருக்கலாம். ரம் 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 ஆக மொத்தம் உங்க வாயில நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க அந்த இப்ப வந்துட்டு ஹார்ட் சக்ரான்னு வச்சுக்கோங்க. நான் இங்க கை வச்சுட்டு தான் நான் சொல்லுவேன் வந்துட்டு ஹார்ட் சக்ராக்கு என்னோட சக்ரா மந்திர பீஜ மெடிடேஷன், ஓகேங்களா? பாருங்க இங்க நான் கை வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு இப்ப வந்துட்டு சொல்லும் போது அங்க த்ரோட்ல இருந்து இந்த கைக்கு அந்த வைப்ரேஷன் போய் அந்த ஹார்ட் சக்ராக்குள்ள போகுது. அது ஃபீல் பண்ணலாம் நீங்க. ஓகே ஓகே மேடம். அது எனக்கு பண்ணி பாருங்க. அப்பப்போ கொஞ்சம் ஸ்டமக் பெயின் வருது மேடம். அப்போ எந்த சக்ரா இது பண்ணணும் மேடம்? சோலார் பிளெக்ஸ் தாங்க, மணிப்புரி சக்ரா, சோலார் பிளெக்ஸ். சோலார் பிளெக்ஸ்ல வந்து கை வச்சுட்டு ரம்மன் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி நான் வந்துட்டு அந்த பொசிஷன்ஸ் ஒண்டி சொல்லிடுறேன், ஓகேங்களா? ரூட் சக்ராக்கு வந்துட்டு ஸ்பைனல் கார்ட்ல இருக்குது. பேஸ் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட்ல ஒரு ரெட் கலர் பிளேட்டை பாருங்க, அந்த இடத்துல கையை எப்படி வச்சுக்கோங்க பாருங்க. இதுதான் ரூட் சக்ரா, இதுதான் ரூட் சக்ரான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கையை வச்சுக்கோங்க. கையை வச்சுக்கும் போது உங்களுக்கு அந்த எனர்ஜி பாஸ் ஆகுறது தெரியும், ஓகேங்களா? அப்புறமா சொல்லுங்க, ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு சேக்ரல் சக்ரா வந்துட்டு நாபிக்கு 1 inch கீழே இருக்குது. சோ நாபிக்கு 1 inch கீழேன்னா இங்க கை வச்சுக்கோங்க. அது டச் பண்ணுங்க, பரவாயில்ல. அந்த 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 இடத்த வந்துட்டு டச் பண்ணிட்டு அந்த மந்த்ரா சொல்லுங்க. இப்ப வந்துட்டு மணிப்பூரி வந்துட்டு நாபிக்கு மேல, சோ திருப்பி அங்க கை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆச்சு. இப்ப ஹார்ட் சக்ரா நான் சொன்ன செஸ்டுக்கு நடுவுலன்னு சொல்லிட்டு சோ இங்க கை வச்சுக்கோங்க. தேர்ட் சக்ராக்கு இப்படி கை வச்சுக்கோங்க. தேர்ட் ஐ சக்ராக்கு இப்படி கை வச்சுக்கோங்க. கிரவுன் சக்ராக்கு சென்டர்ல கை வச்சுக்கோங்க. நீங்க கையை வச்சுக்கின்னு நீங்க சொல்லும் போது இன்னும் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும். உங்க வாயாலேயே நீங்க சொல்லும் போது இன்னும் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும். ஒரு சக்ராக்கும் அந்த மந்திராவை வந்து நீங்க 3 நிமிஷம் சொல்லணும். ரூட் சக்ரானவோ 3 minutes, சோலார் சேக்ரல் சக்ரா 3 minutes, சோலார் பிளெக்ஸ் 3 minutes. ஸோ அந்த மாதிரி 3 minutes அலாரம் வச்சுக்கிட்டு சொல்லிக்கினே வாங்க நீங்க.
இல்ல ஓகே எனக்கு வந்துட்டு அலாரம் ஆகாதுன்னா ஆடியோ இருக்குதுங்க, ரொம்ப நல்ல ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது யூடியூப். நான் அனுப்பிச்சிருக்க குரூப்ல கூட ஷேர் பண்ணிருக்கேன், அது நீங்க ப்ளே ஓகே பண்ணிக்கோங்க. ஆனா என்னன்னா பண்ணும்போது அந்த சக்கராவோட கலர் தெரியணும், அந்த சக்கரா எங்க இருக்குதுன்னு தெரியணும். கண்ணை மூடிட்டு அந்த சக்கராவை நீங்க பார்க்கணும், ரெட் கலரை நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு உங்க கையில இருந்து அந்த வெள்ளை ஒளி போறது. இந்த கை இப்படி வச்சுக்கிறோம் இல்லையா, இங்க சென்டர்ல வந்துட்டு வெள்ளை ஒளி போற மாதிரி பாருங்க அந்த சக்கராக்கு. பண்ணி ஓகே பாருங்க மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மேடம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா? வணக்கம் மாஸ்டர். ஒரு சொல்லுங்க. டவுட் கேட்டுறேன் மாஸ்டர். வெரி நைஸ் மாஸ்டர். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க முதல்ல சொன்னீங்க அஃபர்மேஷன். இப்ப நான் ரொம்ப அழகா இருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லும்போது ஒத்து போகுது மாஸ்டர். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஹாப்பி வித் மை லுக். ஸோ அது கொஞ்சம் ஓகேவா இருக்கு அது சொல்றதுக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நான் நல்லா சிங் பண்றேன், மை வோக்கல் வாய்ஸ் இஸ் வெரி நைஸ், இந்த மாதிரி ஒன்று சொல்லும்போது மாஸ்டர் ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஆள் மனசுல இருந்து அதுவா வெளியாகுது. ஸோ மாஸ்டர் இதுக்கு நான் ஓகே, ஐ வில் டெல் யூ சம் மேஜிக். எனக்கு வந்துட்டு ஓகே நடக்க முடியாது. நான் அதுக்கு முன்னாடி சங்கீதா கிளாஸுக்கு போயிருந்தேன். எனக்கு சங்கீதா அண்ணா ரொம்ப இஷ்டம், மியூசிக் அண்ணா ரொம்ப இஷ்டம். நடக்க முடியாத போது ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் வந்து, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. நம்ம யாரும் அந்த டைம்ல யாருமே வந்து வீட்டுக்கு கூட கத்து கொடுக்கல. அண்ட் ரொம்ப வந்துட்டு இதுல இருந்தேன் நான் வந்துட்டு, அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல இருந்தா மியூசிக் அட்லீஸ்ட் கத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு சீக்ரெட் என்ற புக் கிடைச்சிச்சு. அந்த சீக்ரெட் என்ற புக்கு நான் படிச்சும் போது அதுல வந்துட்டு மேஜிக் அண்ட் தேர்ட் பார்ட் புக் இருக்குது. அந்த மேஜிக் புக் படிச்சும் போது கிராட்டிடியூட் சொல்லுங்கன்னாக்கா, அப்ப நான் வந்துட்டு மியூசிக் ஐ லவ் யூ ஐ தேங்க்யூ, மியூசிக் ஏன்னா நான் மியூசிக் தான் கேட்டுனே இருப்பேன். மியூசிக் ஐ லவ் யூ ஐ தேங்க்யூ, மியூசிக் ஐ லவ் யூ ஐ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன்ஸ் எழுத ஆரம்பிச்சேன். thank you universe, I started going for my Sangeeta classes and I'm learning my music ன்னு சொல்லிட்டு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அதாயி ஒரு 3 மாசத்துக்கு மேஜிக்கலா என்னோட சங்கீதா டீச்சர் ஒரு ரோட்ல பார்த்தேன் நான். அவங்க வந்துட்டு பவ்யா நீ வீட்டுக்கு வா, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஸோ அவங்களுக்கு நான் என்ன ரொம்ப பிடிக்கும், பவ்யா நீ வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. சரி, நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சுன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க, சாமி இது இந்த புக் ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சு, நீயே கிளாஸுக்கு வர மாட்டேன்ற, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் வான்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஏதோ அங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகேங்களா, நீங்க யூனிவர்ஸ் கிட்ட அஃபர்மேஷன் சொல்லும் போது யூனிவர்ஸ் ஆக்சுவலி வேலை செய்யுது. நான் தேங்க்யூ மியூசிக்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் சொல்லும் போது அந்த யூனிவர்ஸ் எதுக்கு என் சங்கீதா டீச்சர் அங்க எடுத்துட்டு வந்து விடணும். ஓகேங்களா, அந்த அம்மா எதுக்கு சொல்லணும், நீ வாரத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் வான்னா, ஐ ஸ்டார்டட் வாக்கிங் ஸ்லோலி அண்ட் கோயிங் ஃபார் மை சங்கீதா கிளாஸ். I told you, 3 type of thinking. One is negative, one is positive, one is miraculous. Start thinking either positively or miraculously. You think it is rejection, it will be rejection only. பண்ண வேண்டியது நீங்க தான் ஹோம்வொர்க். நான் பண்ணேன், ஏன்னா ஐ கேன் ரெசனேட் டு யூ. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் என்னால நடக்க முடியாது, நான் வீட்லயே தான் உட்காருவேன், எனக்கு பயம் எங்க நடந்தாக்கா ஸ்பைன் உடைச்சிடுமோ. ஓகேங்களா, அந்த மாதிரி நான் வந்துட்டு மெல்லமா நடந்து போனேன். அந்த சங்கீதா டீச்சர் வந்துட்டு, பவ்யா நீ கீழே தான் உட்காரணும், நான் தான் குரு அண்ணாங்க. பரவாயில்ல நான் கீழே உட்காரன்னு சொல்லிட்டு ஐ சாட் டவுன். டுடே ஆல்சோ ஐ எம் சிட்டிங் டவுன் ஒன்லி ஆன் த திங். ஏன்னா எனக்கு சப்பாங்கால் போட்டு உட்காந்துனா ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் கீழே தான் உட்காந்துன்னு இருக்கிறேன். ஸோ அதான் சொன்னேன், there are 3 thought patterns, negative, positive and பாருங்க, நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் ஒரு வாட்டி எழுந்து வரும்போது God is always push me to the பாதாளம். கீழே போ, கீழே இந்த மேல வான்ட்டு ஒரு வாட்டியும் நான் கீழே இருந்தா மேல வந்திருக்கேன். ஆனா ஒரு வாட்டியும் எனக்கு நான் வந்துட்டு எஸ் ஐ வில் கிரை only for 3 days. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், இந்த பாடியில என்ன டிஃபெக்ட்னாக்கா 3 நாளோ ஒரு வாரம் தான் என்னால அழுவ முடியும். 5ஆவது நாளோ 6ஆவது நாளோ I'll see what is new thing waiting for me. So start thinking like that. Practice. பிரச்சனை என்ன தெரியுமா, பிராக்டிஸ் பண்ண மாட்டேன்றீங்க. பிராக்டிஸ் பண்ணாம ரிஜெக்ஷன் வருதுன்னா, நீங்க ஒரு 6 months உங்க மியூசிக் நீங்க கொடுங்க, உங்க வீட்டுல உட்காந்துட்டு எல்லாமே அவங்க என்னென்ன ஸ்வரங்கள் சஜ்ஜனம் எல்லாமே கத்து கொடுக்குறாங்களோ நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஆஃப்டர் 6 months your voice will change. ஓகே, ஆல் ரைட் மாஸ்டர், ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Thank you மாஸ்டர். Thank you மாஸ்டர். அதான் புத்தர் கூட சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா தான் நம்ம மாறுவோம் அப்படின்ட்டு. சோ நம்ம திங்கிங் எப்படி இருக்கோ அது மாதிரி தான். யத்பாவம் தத்பவதி, யத்பாவம் தத்பவதி. நேத்து அழகா பத்ரிஜி வந்துட்டு அந்த பௌர்ணமி மியூசிக்காக உட்கார்ந்த அது லாஸ்ட் எண்ட் ஆகும் போது அந்த ஒரு தாட் பேட்டர்னை பத்தி அவர் பேசும்போது எங்கேயோ எனக்கே பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆமா இல்ல, கரெக்ட். அப்பப்ப நம்ம இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணிக்கணும் நம்மள, அப்பதான் we can walk
நம்ம லைஃப்ல நம்ம வாக் பண்ண முடியும் தவிர வந்துட்டு இஃப் இட்ஸ் ரிஜெக்ஷன். அப்போனா எனக்கு வந்துட்டு when I was in my CA படிச்சுன்னு இருக்கும் போது எனக்கு பேக் பெயின் வந்துச்சு, நடக்க முடியல. I started sitting and taking tuitions. என்னோட நாலேஜ் எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுக்குறேன். ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். ஏன்னா நாலேஜ் நான் கொடுத்துருக்க பசங்களுக்கு 13 இயர்ஸா பண்ணி இருக்கிறேன் நான். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். நம்மளை பத்தி நம்ம தான் ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன். தென் மெடிடேஷன், தென் யூர் ப்ரேயிங் காட் அண்ட் எவ்ரிதிங். செல்ஃப் டாக் அபவுட் யூ இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அன்டில் யூ யாரும் சொல்ல மாட்டாங்க நீ அழகா இருக்க, நீ பண்ண முடியும்ட்டு. என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களால எல்லாமே முடியும் வாழ்க்கையில. நம்ம வந்து மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்ல. நம்ம என்ன கை கால்லாம் வந்து நகர்த்தவே முடியாத அளவுக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோமா? ஸோ ஹெல்ப் யுவர் உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணும்போது யாரும் கண்டிப்பா மேம் மார்னிங் மிராக்கிள் பண்ணி பாருங்க மேடம். நீங்க இருக்கிற நிலைமையில இருந்து 21 days ஆயிட்ட பிறகு இல்ல, அந்த ஜேர்னிலே நீங்க சேஞ்ச் ஆயிடுவீங்க. ரொம்ப ரொம்ப மிராக்கிள் நடக்கும் அந்த ஜேர்னிலே உங்களுக்கு வந்துட்டு. ஓகே மேடம் சாரி, இன்னொரு கொஸ்டின் மேடம். எனக்கு சொல்லுங்க வந்து இந்த நீ பெயின் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு மேடம். மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வேற என்ன பண்ணா அது போகும் மேடம்? மேடம்? அதுதான், அது என்னோட வந்துட்டு ஏஜ் ரூட் சக்ரா 60 பிளாக் பிளஸ் ஆயிருக்குது. மேடம். ரூட் ஓஹோ. சக்ரா பிளாக் ஆயிருக்கு மேடம். ஸோ ரூட் சக்ரா பிளாக் ஆயிருக்கு. நீங்க மந்திரம் சொல்லி ஆக்டிவேட் பண்ணுங்க. பட் ஆச்சுன்னா உங்க அக்கா பக்கத்துல எங்க ரேக்கி கிளாஸஸ் இருக்குதோ ரேக்கி கத்துக்கோங்க. ரேக்கி ஹெல்ப்ஸ் வெரி மச். ஜஸ்ட் இங்க நேச்சுரல் எதுவும் ஹீலிங் எனர்ஜி, கிடையாது மேடம். அவ்வளவுதான் மேடம். இங்க எதுவும் கிடையாது மேடம். நான் பெங்களூர்ல இருக்கேன் மேடம். இங்க எதுவும் நானும் அந்த மாதிரி பெங்களூர்ல தான் இருக்கேன். கிடையாது. நான் ஆமாமா பெங்களூர்ல தான் இருக்கேன். மேடம். எங்க இருக்கீங்க நீங்க? நான் வந்து பனத்தூர் மேடம். இங்க மார்த்தாலி கிட்ட ஓ, பனத்தூர். அந்த தூரம். ஓகே, நான் சென்டர்ல இருக்க வில்சன் கார்டன் பாருங்க. ஆனா நீங்க கத்துக்கோங்க, கிளென்ஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு இதாகும். அண்ட் இன்னொன்னு, இந்த கிளாஸ் ஆயிட்ட பிறகு யாரெல்லாம் ரேக்கி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ப்ளீஸ் அக்கத் பக்கத்துல உங்களுக்கு எங்க இருக்குதோ போய் கத்துக்கோங்க. பட் ஒன் திங், டெடிகேஷன் இருந்தா ஒண்டி போய் கத்துக்கோங்க. இவங்க பேசிட்டாங்க, எனக்கு ஒரு எனர்ஜி வந்துட்டு போறேங்க தவிர வந்துட்டு யாருமே கம்ப்ளீட் பண்ணுறது கிடையாது. 21 days மை லைஃப் ஜேர்னில நான் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பாக்குறது. ஆமா நம்ம இது பண்ணலான்ட்டு இன்னைக்கும் பண்றவங்க. ஆனா ரொம்ப பேர் 21 நாள் இல்லைன்னா ஒரு 2 மாசம் ஆயிட்ட பிறகு அவங்களோட அந்த எனர்ஜி வந்துட்டு லோ ஆயிடுது. ஸோ மேடம் உங்களால அங்கே முடியும் போய் கத்துக்கணுமா? இல்லைன்னா ஆன்லைன்ல அதெல்லாம் ஒன்றும் கத்துக்க முடியாது மேடம்? மேடம். ஆன்லைன்ல கத்துக்கலாம். பட் இங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணலாம், அந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணலாம். ஆன்லைன்ல கத்துக்கலாம், எந்த பெரிய விஷயம் கிடையாது. பாருங்க அது. நீங்க எங்க ஆனா இருக்கிறீங்க மேடம்? டெடிகேஷன். நீங்க வில்சன் கார்டன் மேடம், லால்பாக். அப்பா, அது ரொம்ப லால்பாக் இருக்குதா மேடம். வில்சன் கார்டன்? ரொம்ப தூரம். அது அதுதான் சொல்றேன், மார்த்தள்ளி இது ரொம்ப தூரம். ஆமா மேடம். ஓகே சோ ஓகே மேடம். யாருக்கெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க ப்ளீஸ் அக்கத் பக்கத்துல எங்க இருந்தோ போய் கத்துக்கோங்க. பட் டெடிகேஷன் இருந்தா வந்து கத்துக்கோங்க, இல்லைன்னா கத்துக்காதீங்க ப்ளீஸ். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான். ஓகே மேடம், தேங்க்யூ மேம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இல்ல மாஸ்டர், நாளைக்கு நீங்க அந்த மெடிடேஷன் மியூசிக் ப்ளே பண்ணுங்க மாஸ்டர் வித் மந்த்ராஸ் ஒரு 20 minutes so that யா ஓகே மாஸ்டர், நான் ப்ளே பண்றது. மாஸ்டர்ஸ் நாளைக்கு நீங்க வர மாட்டீங்க இல்லையா ஸ்பீச்சுக்கு? இதோட அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. இல்ல வரேன் மாஸ்டர். நீங்க மெடிடேஷன் இது ப்ளே பண்றீங்கன்னா நான் இருக்கிறேன். நான் வரேன் நான். ஓகே ஓகே, நாளைக்கு அந்த மியூசிக் நான் ப்ளே பண்றேன். ஓகே மாஸ்டர். நாளைக்கு வந்து நான் டைம் ஆக்சுவலா கரெக்டா எண்ட் பண்ணிடுவேன், எக்ஸ்டெண்ட் பண்ண இல்ல மாட்டேன். ஒரு 20 minutes தான் மாஸ்டர். நம்ம 20 minutes தான் ஒரு, பிகாஸ் லெட் them feel that energy. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. So 20 minutes 21 minutes அவ்வளவுதான். அந்த வீடியோவே 21 minutes தான், அந்த மியூசிக்கே 21 minutes தான். தேங்க்யூ. ஓகே மாஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம் அதோட. மாஸ்டர் ரொம்ப நன்றி. நன்றி Thank you, சொல்ல மாஸ்டர். வந்தோம். ரொம்ப நன்றி நன்றி மாஸ்டர், நிறைய மாஸ்டர். விளக்கங்களை கொடுத்தீங்க. ஓகே மாஸ்டர், நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.